வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அரண்மனை குடும்ப கதையோடைய 4வது பாகத்தை தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 24. அன்று தான் சூரிய கிரகணம். காலை சீக்கிரமாகவே எழுந்து விட்டார் அசோகமித்திரன். அவருக்கு முன்னால் எழுந்து குளித்து சந்தியா வந்தனமும் செய்து முடித்தவராக முன் வந்தார் கணபாடிகள். உங்களோட சேர்ந்து ஏரிக்கு போய் குளிச்சுட்டு வரலாம்னு நினைச்சா நீங்க எங்கேயே குளிச்சிட்டிங்க போல தெரியுதே என்றார் அசோகமித்திரன். 11 மணிக்கு கிரகணம் பிடிக்க தொடங்கி 11:30 வரை அது நீடிக்கிறது. அந்த கிரகண காலத்துக்கு 2 மணி நேரம் முந்தியும் 2 மணி நேரம் பிந்தியும் ஆக 4 மணி நேரம் நான் ஜபத்தில் இருக்கேன். எச்சில் கூட விழுங்க மாட்டேன். கோவில் சந்நிதியையும் 10 மணிக்கே மூடிடுவாங்க. அதனால இப்போவே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம்னு இருக்கேன். நீங்க பின்னால கிணத்துல குளிச்சுட்டு வாங்க, நாம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். மற்ற விஷயங்களை நடந்துட்டே பேசுவோம் என்றார் கணபாடிகள். அசோகமித்திரனும் அவர் சொன்னது போலவே கொல்லைப்புறம் போய் குளித்து விட்டு வந்தார். மணக்க மணக்க இருவருக்கும் டபரா டம்ளரில் காஃபி தரப்பட்டது. ஃபில்டர் காஃபி. அசோகமித்திரனுக்கு அதன் சுவையும் சூடும் பரமானந்தமாக இருந்தது. தெருவில் இறங்கி நடந்தபொழுது ஒரு கிராமத்து வீதியின் அத்தனை அம்சங்களும் கண்களில் பட்டன. மாடு பிடித்தபடி சிலர் நடந்து சென்றனர். மேலே சட்டை இல்லாமல் அரை டிரவுசரில் சிறுவர்கள் பம்பரமிட்டுக் கொண்டிருந்தனர். பெரும்பாலான வீடுகளில் சாணி தெளித்து கோலம் போட்டிருந்தனர். அதே போல பெரும்பாலான வீடுகளில் முல்லைக்கொடி முன்னால் மதர்பாய் வளர்ந்து அள்ளி தெளித்தாற் போல் முல்லை மொட்டுகளும் துளித்திருந்தன. ஒரு டீ கடையும் முகப்புத்தட்டில் சில சினிமா போஸ்டர்களும் கண்ணில் பட்டன. டீ கடை முன்பான மரபெஞ்சில் அமர்ந்திருந்தவர்கள் கணபாடிகளும் அசோகமித்திரனும் வரவும் மரியாதையாக எழுந்து நின்று அளவாக சிரித்தனர். டீ கடைக்குள் இலவச தொலைக்காட்சி பெட்டி ஒன்று யார் பார்க்கிறார்கள் என்கிற கேள்விக்கே இடமின்றி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த கடையை கடந்து நடக்கவும் எதிரில் பழமையான அந்த சிவாலயம் கண்ணில் பட்டது. முன்புறமாய் ராஜகோபுரம், கோபுர சுவரில் காவிப்பட்டை, கோபுர வாசலில் தட்டையான கீற்று கொட்டகை நிழலில் 2 பூக்கடைகள். கடைகளில் மல்லிகை பூவும் தாமரை பூவும் நிறைய கண்ணில் பட்டன. சாமந்தி மாலைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. சற்று தள்ளி காவி சுவரை ஒட்டி ஒரு டிவி சேனலின் வேனும் நின்றிருக்க அதன் சிம்பல் வேன் கண்ணாடியில் பளிச்சிட்டது. கணபாடிகள் அதை பார்த்துவிட்டு திரும்பிய நொடி கையில் பித்தளை குடத்துடன் கோவிலின் ஊழியன் ராஜாமணி தெரிந்து வாங்க மாமா என்றான் பெருமுச்சுடன். என்ன ராஜாமணி, எப்படி இருக்க? இருக்கேன் மாமா, வாங்க என்று முன்னால் நடந்தான். பேச்சில் பெரியதாய் உயிர்ப்பில்லை. ஆமா, டிவிக்காரர்கள் யாராவது வந்திருக்காளா என்ன? அசோகமித்திரனுடன் பின்தொடர்ந்தபடியே பேசினார் கணபாடிகள். ஆமாம் மாமா, கிரகணத்தின் பொழுது சர்ப்பம் வந்து பூஜை பண்ண போறதை தெரிஞ்சு அதை படமா பிடிச்சு போட போறாளாம். இதெல்லாம் தப்பாச்சே, யார் இதுக்கு பர்மிஷன் கொடுத்தா? பர்மிஷன் வாங்க தர்மகத்தாவை பார்க்க போயிருக்கா. ராஜாமணி நடந்தபடியே சொன்னது அசோகமித்திரன் காதிலும் விழுந்தது. கணபாடிகள் முகத்திலும் ஏனோ சலனம். சன்னதிக்குள் போய் நின்றபொழுது குருக்களின் சகோதரர் கண்ணில் பட்டார். குருக்கள் படுத்த படுக்கையாக இருப்பதால் இவர் வந்து நடைத்திறந்து நாகேஸ்வர லிங்கத்தின் முன் விளக்கேற்றி ஊதுவத்தியையும் தைக்க வைத்திருந்தார். கணபாடிகளை காணவும் கற்பூர ஆரத்தி காட்டி எழுந்து வந்தார். விபூதி பிரசாதம் தரும்பொழுது உங்களைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அண்ணாவுக்கு ரொம்பவே முடியல, நீங்க வந்துட்டு போன உடனேயே நடைய சாத்திண்டு வர சொல்லிட்டா என்றார் அவர். நல்லது, நான் பிரதட்சணை பண்ணிட்டு வரேன், நீ நடைய சாத்திட்டு புறப்படு என்றார். காத்தால இருந்து 100கணக்கில் வர தொடங்கிட்டா. நட சாத்த போறத சொல்லி எல்லோரையும் வெளியே அனுப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது என்று அவர் சொன்னதை கேட்டபடியே வெளியே வந்து வலம் வர தொடங்கினார் கணபாடிகள். அசோகமித்திரனும் உடன் நடந்தார். கோவிலின் மதில் சுவரை ஒட்டிய வெளியில் ஒரு வில்வ மரம் தழைத்து வளர்ந்திருந்தது. அந்த மரத்தின் மேல் ஏறித்தான் அந்த சர்ப்பமானது வில்வத்தை தன் வாயாலேயே கவ்வி பறிக்கும் என்பதால் அதை கையால் தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டு நடந்தார் கணபாடிகள். இறுதியாக வெளியே வரவும் காத்திருந்த ராஜாமணியும் குருக்களின் தம்பியும் கோவில் கதவை இழுத்து மூடினர். வெளியே ஒரு பெருங்கூட்டம் காத்திருந்தது. டிவிக்காரர்களுக்கு தர்மகத்தா அனுமதி அளித்திருந்தார். ஆனால் கூட்டம் கூடினாலோ இப்படி கேமராவோடு காத்திருந்தாலோ சர்ப்பம் வராமல் போகக்கூடும் என்றும் சொல்லியிருந்தார். அவர்களும் எதற்கும் தயார் என்பது போல கூட்டத்தை படம் பிடித்தபடி இருந்தனர். அசோகமித்திரன் வரையில் ஏமாற்றம் ஒரு புறம், எதிர்பார்த்ததுதான் என்கிற எண்ணம் ஒரு புறம். கணபாடிகளிடம் நீங்க வீட்டுக்கு போங்க, நான் ஊரை ஒரு சுற்றி பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு
பிரிய முயன்றபொழுது குருக்கள் இறந்துவிட்டதாக செய்தி வந்து சேர்ந்தது. அப்பொழுது மணி மிக சரியாக 10:30. நாடி ஜோதிடர் சொன்னது பலித்துவிட்டது. அந்த குகை பகுதி உள்ளே விசாலமாக இருந்தது. மையத்தில் தீக்குண்டம் போல ஒரு நெருப்பு தொட்டி இருந்து அதில் திகுதிகுவென தீ நாக்குகள் எரிந்து கொண்டிருக்க, அதன் வெளிச்சம் பக்கவாட்டில் கல் சுவரில் பட்டு பிரதிபலித்தபடி இருக்க, அந்த தீக்குண்டத்துக்கு நேர்மேலே ஒரு உடும்பு தலைகீழாக தொங்கவிடப்பட்ட நிலையில் அதன் வயிற்று பகுதி ஒரு 5-6 அங்குலத்திற்கு கிழிக்கப்பட்டு அதன் இரத்தமானது வடிந்து உடும்பின் முகம் வழியாக சொட்டு சொட்டாக சொட்டிக்கொண்டு இருந்தது. லேசான புகை சூழ்ந்திருக்க உள்ளே ஜல்லி சொன்ன மாரப்ப வாத்தியார் ஒரு கோவணம் மட்டும் தரித்திருந்த நிலையில் அந்த யாக குண்ட நெருப்புக்குள் ஒரு இரும்பு கோலை விட்டு கிளறி கொண்டிருந்தார். தலையிலும் தாடையிலும் பல வருடங்களாக சிரைக்கப்படாத அளவுக்கு காடு போல முடி, காலுக்கு ஜல்லி தைத்து கொடுத்திருந்த டயர் செருப்பு, உள்ளே ஒரு மூலையில் காளியின் முகப்படம் மட்டும் இருக்க அதன் முன் விளக்கு ஒன்று எரிந்து கொண்டு இருந்தது. காளியின் முகப்படம் முன் நிறைய கோழி முட்டைகள், குடுமி இல்லாத தேங்காய்கள், வேர்த்துண்டு கட்டுகள், ஒரு சிறு கூண்டுக்குள் தேவாங்கு என்று அந்த சூழலை வித்தியாசமாக இருந்தது. எல்லாம் ஒன்று சேர்ந்து எட்டி பார்த்த போதிமுத்துவின் விழிகளில் அதிர்வு வழிந்து கொண்டிருக்க, ஜல்லி போதிமுத்துவை கடந்து நடந்து சென்று குண்ட நெருப்பை கிளறியபடி இருந்த மாரப்ப வாத்தியாரின் காலடியில் விழுந்து வணங்கிவிட்டு எழுந்து நின்றான். அவன் வணங்கியதை மாரப்ப வாத்தியார் பார்த்தது போலவே தெரியவில்லை. போதிமுத்துவையும் விழுந்து வணங்கும்படி ஜல்லி சமிக்சை கொடுத்தான். போதிமுத்துவும் நெருங்கி வந்து காலில் வீழ்வதற்குள் அங்கிருந்து விலகி குகையின் மூளைக்கு சென்று அங்கிருந்து ஒரு வேர்த்துண்டு கட்டை எடுத்து வந்து அதை பிரித்து அதை ஒவ்வொன்றாக நெருப்பில் போடத் தொடங்கிவிட்டார் மாரப்ப வாத்தியார் என்ற கோவணக்காரர். ஜல்லி விடாமல் காலில் விழ சொல்லி தூண்டவும் போதிமுத்துவும் விழுந்து எழுந்து நின்றான். யாரடா இது புதுசா என்று அதன் பிறகு மாரப்ப வாத்தியாரிடமும் கேள்வி. ஆனால் முகம் பார்த்தே பேசாமல் தீக்குண்ட மேலேயே இருந்தது பார்வை. அதை கிளறுவதும் அதில் வேர்த்துண்டை போடுவதுமாய் இருந்தது அவரின் செயல். என் சிநேகிதன் ஆசானே, பேரு போதிமுத்து, பூச்சிங்களை பிடிச்சு விஷம் எடுத்து வித்து பழப்பு நடத்துறான். இப்ப ஒரு பெரிய சிக்கல்ல இருக்கான். நான் தான் ஆசானே, உங்களால் நல்லது நடக்கட்டும்னு கூட்டி வந்தேன். என்ன சிக்கல்டாது என்கிற அடுத்த கேள்விக்கு போதிமுத்துவையே பதிலே சொல்ல சொல்லி அவனும் சொல்லி முடித்தான். சொல்லும்பொழுது கை கட்டியபடியே பணிவாக சொல்லும்படி ஜாடை காட்டினான் ஜல்லி. போதிமுத்துவும் சொல்லி முடித்தான். முன்ன ஆயுதமா வச்சு கொல்ல பார்த்திருக்கான் ஒருத்தன். நீயும் போய் சிக்கிட்டியா? ஆமா ஆசானே, நான் தான் மனமுடிக்க ஊதிவிட்டு போலீஸ்காரங்க கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிக்கிட்டு வந்தேன் என்று போதிமுத்துவுக்காக இடையிட்டான் ஜல்லி. ஓ, சும்மா கிடந்த சங்க ஊதிட்டு வந்துட்டியா? அவனுங்க விடமாட்டானுங்களே. ஆமா ஆசானே, இப்ப அவங்களையும் சமாளிக்கணும். யாருக்காக யார கொலை பண்ண போனான் இந்த போதிமுத்து என்பதையும் கண்டுபிடிக்கணும் ஆசானே. கண்டுபிடிச்சி ஒரு மாதிரி இழுவை குரலில் கேட்டார் மாரப்ப வாத்தியார். கொல்ல சொன்னதும் பெரிய கை, கொல்ல வேண்டியவங்களும் பெரிய கையாத்தான் இருக்கணும். இடையில போதி சிக்கிட்டான். இவனை காப்பாத்தணும்னா அவங்க யாருன்னு தெரிஞ்சாதானே ஆசானே நல்லா இருக்கும். அதுவும் சரிதான். நீங்களும் சில்லறையில சம்பாதிக்காம ஒரே தடவில நல்ல பெரும்பணமா பார்த்துட்டு இதெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று சொன்னீங்களே. புரியுது. காக்கா குருவின்னு சுடாம ஒரு சிங்கத்தை சுட சொல்ற, அப்படித்தானே? ஆமாம் ஆசானே. சரி, போய் கட்டியை கிடத்தி ஒரு உறக்கம் போடு. பொழுது விடியட்டும் பேசுவோம் என்ற மாரப்ப வாத்தியார் அங்கே ஒரு பாறை இடுக்கிலிருந்து ஒரு களையம் நிறைய இருந்த பாலை எடுத்து வந்து எரிந்தபடி இருந்த குண்டத்தில் தெளிக்கவும் ஒரு தினசான சப்தத்தோடு அந்த குண்டம் அடங்கி புகை மண்டத் தொடங்கியது. வெள்ளிய பொன்னாக்குற ஐங்கோல கருவுக்கான மை சாம்பலைத்தான் செஞ்சிட்டு இருக்கேன். இது அவிஞ்சு அடங்கவும் இதை எடுத்து அந்த மைய செஞ்சு குப்பியில் அடைச்சு கொடுக்கணும். விடியவும் பார்ட்டி தேடி வரும். பார்ட்டி வந்து போகட்டும், நம்ம விஷயத்தை பத்தி யோசிப்போம். நீ என்ன பண்றேனா, விடியவும் குறுக்கு பாதையில போய் அருள்மணி கடையில எனக்கு பரோட்டாவும் சால்னாவும் வாங்கிட்டு வந்துடுற. அப்படியே கிடாமார்க் சுருட்டையும் ஒரு கட்டு வாங்கிக்கிட்டு குடுவியில சாராயத்தையும் ரொப்பிக்கிட்டு வந்துடு. நான் பொழுது விடியவும் நல்லா சாப்பிட்டு ஒரு பெரு உறக்கம் போட போறேன். உறங்கி எழுந்த பிறகு நீ சொன்னதை பத்தி யோசிக்கிறேன் என்ன என்று கட்டளை குரலில் சொல்லிவிட்டு பாதி குழித்து மீதியை அணைத்துவிட்டு வைத்திருந்த சுருட்டு துண்டை தேடி எடுத்து வந்து தீபந்த நெருப்பில் பற்ற வைத்துக் கொண்டார் மாரப்ப வாத்தியார் என்கிற அந்த கோவணக்காரர். முகம் பார்த்தே பேசாத ஒரு அலட்சியமான அவரின் போக்கும் பேச்சும் போதிமுத்துவுக்கு வியப்பாக மட்டுமில்ல, சற்று அச்சமூட்டுவதாகவும் இருந்தது. ஜல்லியும் அதற்கு மேல் அவரிடம் பேசாமல்
தட்டையான பாறை பரப்பின் மேல் ஏறி போதிமுத்துவையும் அருகில் அழைத்து, அப்படியே கொஞ்சம் படுப்போம், விடியட்டும் பார்த்துக்கலாம் என்றபடி தலைப்பாகியை அவிழ்த்து உதறி விரித்தான். அப்பொழுது கூண்டுக்குள் இருந்த தேவாங்கு ஒரு தினசாக கத்தி அச்சமூட்டியது. மங்கலான தீபந்த வெளிச்சத்தில் அதை பார்த்தபடியே படுத்த போதிமுத்துவுக்கு தூக்கமே வரவில்லை. கற்பனை கூட செய்து பார்த்திராத ஒரு புதிய உலகிற்கு தான் வந்திருப்பது உண்மை என்பது மட்டும் தெரிந்தது. அதுவரை அங்கே நடமாடிய மாரப்ப வாத்தியாரும் எங்கோ போய்விட குகைப்பரப்பே மௌனமாக காட்சியளித்தது. அதில் தீக்குண்டத்தின் மேல் தெரிந்த உடும்பின் உடல் போதிமுத்துவுக்கு ஒரு பெரும் புதிராகவே தொங்கிக் கொண்டிருந்தது. ஏற்காட்டின் பங்களாவில் சேலம் நோக்கி புறப்பட தயாராகி கொண்டிருந்தான் கணேசன். சேலம் நோக்கி அனுப்பப்பட்டிருந்த நாச்சிமுத்துவும் பங்கஜமும் காலை முதல் பஸ்ஸிலேயே சேலத்திலிருந்து கிளம்பி பங்களாவுக்கு திரும்பி வந்துவிட்டிருந்தனர். இருவரையும் பார்க்கவும் கணேசனிடம் ஒரு சன்னசிரிப்பு. நாச்சிமுத்து அதே கிராண்டடாக எடுத்துக்கொண்டு பேச ஆரம்பித்தான். உடனே புறப்பட்டு வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க, அதான் பஸ்ல கிளம்பி வந்துட்டோம். ஆமா, அது சரி, என் மாமா போக சொன்னார்னு போனியே, எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொன்னியா? எனக்கு உங்க நம்பரே தெரியாதுங்களே. ஓ அப்படியா, சரி இப்ப சொல்றேன் குறிச்சுக்க என்ற கணேசன் நம்பரை சொல்லவும் அதை குறித்து கொள்ள பேனா பேப்பரை தேடினான் நாச்சிமுத்து. வேண்டாம் இரு என்று தன் பர்சிலிருந்து தனது விசிட்டிங் கார்டை எடுத்து தந்தவனாய், இதுல என் பர்சனல் நம்பர், ஆஃபீஸ் நம்பர்னு ரெண்டும் இருக்கு, மெயில் ஐடியும் இருக்கு, இதை பத்திரமா வச்சுக்கோ. இனி மாமா சொன்னாலாம் கேட்காத, இந்த பங்களாவை பொறுத்தவரை நான் சொல்லணும் என்றான் கணேசன் சற்று கடுமையான குரலில். நல்லதுங்க, எங்களை மாமா ஐயா எதுக்கு போக சொன்னாரே தெரியலிங்க. சேலம் போனா அங்க தோட்டத்துல எல்லாரும் திருன்னு முடிக்கிறாங்க. எனக்கு உடனேயே தப்பாதாங்க தோணுச்சு. தப்பாவா? புரியுற மாதிரி சொல்லு. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியலிங்க. மாமா ஐயாவும் ரொம்ப படபடப்பா இருந்தாருங்க. அவ்வளோதானே, வேற எதுவும் இல்லையே? அவ்வளோதாங்க. சரி போய் வேலையை பாரு, நாங்க இப்ப கிளம்பிட்டோம், ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. உத்தரவுங்க. நாச்சிமுத்து உள்நோக்கி செல்ல அதுவரை தியாவை தூக்கி கொண்டிருந்த பங்கஜமும் அவளை விட்டு செல்ல ரத்தி மட்டும் உறைந்து போன விழிகளோடு அமைதியாக பார்த்தபடி இருந்தாள். காருக்குள் நாச்சிமுத்து வரும் முன்பே பெட்டிகளை ஏற்றிவிட்டிருந்த கணேசன் ரத்தியை பார்க்க அவளும் தியாவும் அரைமனதாக ஏறிக்கொள்ள அந்த கார் புறப்பட்டது. நாச்சிமுத்து பின்னாலேயே ஓடி வந்து பங்களாவின் கிரில் கேட் கதவை திறந்துவிட்டு பிறகு பூட்டிக் கொண்டான். தியா பின்புற கண்ணாடி வழியாக பங்கஜத்திற்கு டாட்டா காட்டுவது நெடுந்தூரம் காரு மறையும் வரை தெரிந்தது. ஏற்காட்டின் நகரப்பகுதி கடந்து சேலம் நோக்கி செல்லும் சாலையின் தொடக்கத்துக்கு கார் வந்தபொழுது போலீஸ் ஜீப்புடன் சில போலீஸ்காரர்கள் கண்ணில் பட்டனர். அருகாமை காப்பி தோட்டத்திற்குள் இருந்து மீதமுள்ள பாம்புகளோடு போதிமுத்து வீசி எறிந்திருந்த பாம்புகளை அடக்கும் வட்டமான அந்த 3 பிரம்பு பெட்டிகளும் கிடைத்திருந்தன. எஸ்ஐ சாமிக்கண்ணு போலீஸ்கே உரிய ஒயிட் டிஷர்ட் காக்கி பேண்ட் உடுப்பில் ஜீப்பின் முன் சிந்தனையோடு நின்றபடி இருந்தார். பேனட் மேலே அந்த பிரம்பு பெட்டிகள். அவரை பார்க்கவும் கணேசனும் காரை அவர் அருகே கிரிச்சிட்டு நிறுத்தினான். அத்தியாயம் 25. குருக்கள் இறந்துவிட்ட செய்தியை கேட்டபடியே கனபாடிகள் எதுவும் பேசாமல் தன் உறவினர் வீடு நோக்கி புறப்படத் தொடங்கினார். முன்னதாக அசோகமித்திரனை ஓர் அர்த்தமுள்ள பார்வை பார்த்தார். அது முதல் நாள் நாடு ஜோதிடர் கற்பக விநாயகம் சொன்னபடியே குருக்கள் உயிர் பிரிந்து விட்டதை சொல்லாமல் சொல்வது அசோகமித்திரனுக்கும் புரிந்தது. ஆனாலும் அவரிடம் பெரிய ஆச்சரியமெல்லாம் எழவில்லை. டாக்டர்களே இப்பொழுது குத்துமதிப்பாக உயிர் பிரியும் நேரத்தை சொல்லிவிடுவதும் அப்படியே நடப்பதையும் பார்த்திருந்ததால் அதை ஒரு ஆச்சரிய அதிசயமாய் அசோகமித்திரன் நினைக்கவில்லை. என்ன சார், எங்க ஜோசியர் சொன்னபடி நடந்தது உங்களுக்கு ஆச்சரியமா இல்லையா என்று கேட்கவும் செய்தார். இல்ல சாமி, சாக கிடக்கிறவங்க நோயை வச்சு இதை ஓரளவு யூகிச்சு சொல்லிடலாம். இருந்தாலும் ஜோதிடர் சரியா சொன்னதை நான் ஒப்புகிறேன். ஆனா அது அதிசயமாகவோ ஒரு பெரிய விஷயமாகவோ நான் நினைக்க தயாரில்லை. என் வரையில கற்பக விநாயகம் ஓர் அதிசயமான மனிதர்தான். சித்த புருஷர்கள் அவர் மூலமா எவ்வளோ விஷயங்களை சொல்லி அவ்வளவும் நடந்திருக்கு. போகட்டும், கிரகணம் இன்னும் அரை மணியில பிடிக்க தொடங்கிடும். இந்த சந்தர்ப்பத்துல வெளியே நடமாடுறது நல்லதில்ல. நீங்க என் கூட வர்றதுதான் சரி. கிரகணம் முடிஞ்சு குளிச்சதுக்கு பிறகு நீங்க ஊரை சுற்றி பார்க்கலாம். மன்னிக்கணும், இந்த கிரகண நேரத்தில் தானே பாம்பு வந்து பூஜை செய்யும்னு சொன்னீங்க? ஆமா, இதுக்கு முந்தி அப்படித்தான் நடந்திருக்கு. இன்னைக்கு அப்படி நடக்காதுன்னு தான் அந்த நாடு ஜோசியர் சொல்லிட்டாரே. அதனால நான் அதை பற்றி யோசிக்காம ஊரை ஒரு சுற்றி வரேன். கிரகண நேரத்துல நடமாடக்கூடாதுங்கிற கருத்தை நான் எப்பவுமே ஏற்றதில்ல. அது வான்வெளியில நடக்கிற
ஒரு இயற்கை நிகழ்வு. அதுக்கு மேலே அதனால ஒரு பாதிப்பு ஏற்படுங்கிற கருத்தையெல்லாம் நான் நம்ப தயாரில்லை என நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். சரி, உங்கள் இஷ்டம். நான் போய் ஜபத்தில் உட்கார்றேன். எனக்கு இப்போவே 1.5 மணி நேரம் தாமதமாயிடுது. கிரகணம் விடவும் குருக்கள் வீட்டுக்கு போய் துக்கமும் விசாரிக்கணும். நீங்கள் பார்த்து ஜாகிரதையாக போயிட்டு வாங்கோ. சர்பங்கள் எங்கேனா கண்ணில் பட்டா அமைதியாக நின்றுடுங்கோ. நீங்கள் அதை துன்புறுத்த மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்கள் நல்லதுக்காக சொன்னேன். நான் வரேன் என்று கனபாடிகள் விலகி கொள்ள தனி மனிதனாய் அசோகமித்திரன் டிவிக்காரர்களின் வேன் வந்து நின்றிருக்கும் இடத்திற்கு சென்றார். அவர்களில் ஒருவருக்கு அசோகமித்திரனை தெரிந்திருந்தது. சார், நீங்களா? எஸ், நானே தான். உடனேயே என்னை பக்திமான நினைச்சி பாம்பு பூஜை பண்ணுறதை பார்க்க வந்திருக்கு தான் நினச்சிடாதீங்க. உங்களுக்கு டிஆர்பி நோக்கம், எனக்கு இது எந்த அளவுக்கு உண்மைங்கிற நோக்கம். ஆனால் இன்னைக்கு பாம்பு பூஜை செய்ய வராதாமே. ஆமாம், குருக்கள் சாவுங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் எப்பவுமே அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லைங்கிறது தான் என் கருத்து. சார், அப்படியே உங்களோட இந்த கருத்தை நாங்கள் ஷூட் பண்ணிக்கவா? ஏன்னா நீங்கள் ஒரு ஆத்தென்டிக் பர்சன், பெரிய சிந்தனையாளர். தாராளமா. அசோகமித்திரன் சம்மதிக்கவும் அடுத்த சில நிமிடங்களில் கேமரா அவர் முன் ஓட தயாராகிட ஆங்கரும் கையில் மைக்குடன் பேசத் தொடங்கினார். வணக்கம் நேயர்களே, நாம இப்ப தமிழ்நாட்டின் பிரபல சிந்தனையாளர், ஆராய்ச்சியாளர் அசோகமித்திரன் முன்னால் இருக்கோம். நாகேந்திர நல்லூர் நாகேஸ்வர லிங்கத்தை கிரகண சமயத்துல ஒரு பாம்பு வந்து வில்வம் பறிச்சு போட்டு பூஜை செய்துங்கிற நிகழ்வே ஒரு நம்ப முடியாத விஷயம்னு சொல்றார் திரு அசோகமித்திரன். அவர் கருத்துக்கேற்ப இதுவரை எந்த பாம்பு வரவும் இல்லை. ஆனா அது வருங்கிற நம்பிக்கையில பல நூறு பக்தர்கள் இன்னைக்கு கோவிலுக்கு வந்திருக்காங்க. அவர்கள் கருத்தை எல்லாமும் கேட்டோம். திரு அசோகமித்திரன் என்ன சொல்றாருன்னு கேட்போமே என்று ஒரு முன்னோட்டம் கொடுத்தபடியே மைக்கை முன்னால் நீட்டினார் அந்த செய்தி சேகரிப்பாளர். அசோகமித்திரனும் பேசத் தொடங்கினார். அப்பொழுது கூட்டமும் அவரை சுற்றி கூடிவிட்ட நிலையில் காவி கட்டிய சன்னியாசி போன்ற ஒருவர் அசோகமித்திரனை ஒருவித மர்மம் புன்னகையோடு பார்த்தார். அசோகமித்திரனும் அவரை பார்த்தார். அவர் கண்களில் ஒரு அசாத்திய தீர்க்கம். அது அசோகமித்திரனையும் என்னவோ செய்ய தொடங்கியது. கிரிச்சிட்டு நின்ற காரினை எஸ்ஐ சாமிக்கண்ணு பார்த்திட கணேசனும் டிரைவிங் சீட்டிலிருந்து கீழிறங்கினான். அவனை பார்க்கவும் சாமிக்கண்ணுவிடம் கூட ஒரு பரபரப்பு. என்ன சார், இன்வெஸ்டிகேஷனா? எக்ஸாக்ட்லி. நானே உங்களை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை, நீங்களே வந்துட்டீங்க. ஐம் லீவிங் நவ். எதுவாக இருந்தாலும் இப்போவே கேட்டு முடிச்சிடுங்க. ஆமாம், அந்த ஓடிப்போன நபர் பிடிபட்டானா? விடுவோமா? ஆனால் அவனை பிடிச்சும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. அவன் ஒரு பாம்பு பிடாரன். அது மட்டும் இல்லை, பவுடர் போடுற சித்து வேலையெல்லாமும் தெரிஞ்சு வச்சிருக்கான். சாமிக்கண்ணு விலாவாரியாக சொல்ல தொடங்கும் பொழுது ரத்தியும் தியாவும் கூட காரிலிருந்து இறங்கினார்கள். தியா கணேசன் அருகே வந்து சாமிக்கண்ணுவையே பார்த்தபடி அவன் கைகளை பிடித்து கொண்டாள். உங்க டாக்டரா சார்? அது என் மனைவி ரத்தி. கணேசன் சொல்லவும் ரத்தி சற்று இணக்கமாக சிரித்தாள். வணங்கவும் செய்தாள். சரி, ஏதோ பார்க்கணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? சொன்னா உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும், நம்புறதுக்கும் கஷ்டமாயிருக்கும். ஆனா அது ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை. எது? சுத்தி வளைக்காம கொஞ்ச நேரம் விஷயத்துக்கு வரீங்களா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. நேத்து பாம்பு கட்சி செத்து போன சதீஷும் சரி, அந்த பாம்பு பிடாரனும் சரி, ஏற்காட்டில் யாரையும் கொல்றதுக்காகத்தான் வந்திருக்காங்க. ஆனா விதி வேற விதமா விளையாடிடுச்சு. எஸ்ஏ சாமிக்கண்ணுவின் ஆரம்பம் ரத்தியை கூர்மையாக்கிட்டு. அதை பார்த்த கணேசன், ரத்தி, நீ தியாவோட கார்ல போய் உட்கார், நான் சார்கிட்ட பேசிட்டு வரேன் என்று அவர் தொடர்ந்து பேசுவதை ரத்தி கேட்க வேண்டாம் என்கிற எண்ணத்தோடு காரை நோக்கி கையை காட்டினான். அரை மனதாய் தியாவோடு ரத்தி காருக்குள் ஏறிக்கொண்டாள். இருந்தாலும் உள்ளிருந்தபடியே பார்வை அவர்கள் இருவர் மேல்தான் இருந்தது. எஸ்ஐ சாமிக்கண்ணுவும் நடந்ததையெல்லாம் சொல்லி முடித்தவராக பிடாரன் போதிமுத்து பாம்புகளோடு வந்ததற்கு சாட்சியாக காஃபி தோட்டத்தில் கிடைத்த பிரம்பு பெட்டிகளை எடுத்து காட்டினார். கணேசனால் நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. அவனிடம் ஒரு வகை நிசப்தம். என்ன சார், இப்படி கூட நடக்குமான்னு இருக்குதா? ஆமாம், எங்க மாமாவோட கண்ட்ரோலில் இருந்தவன் தான் அந்த சதீஷ். எனக்கு அவனை பற்றியெல்லாம் தெரியாது. இன்ஃபேக்ட் நான் பிணமாதான் அவனை நேத்து பார்த்தேன், பரிதாபமும் பட்டேன். ஆனா அவன் ஒரு கொலைக்காரன்னு நீங்க சொல்றத ஜீரணிக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க சார், உங்க மாமா கிட்டேயும் ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி தான் என் போலீஸ் புத்தி சொல்லுது.
என்ன சொல்றீங்க சார்? மாமா கிட்ட தப்புனா எந்த விதத்துல? அவர் அந்த பிடாரனை விற்ற சொல்லி காட்டின வேகம், என்கொயரியை தெரிஞ்சுக்கிறதுக்காக சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சதாசிவத்தை அனுப்பி தந்த சாமர்த்தியம், இதெல்லாம் எனக்கு அவர் மேலேயே சந்தேகத்தை உண்டாக்கியிருக்கு. சந்தேகம் தானே, அதான் உங்களுக்கு யார் மேலே வேணா வருமே. நோ, நேற்று நான் இங்கே வந்தபொழுது பாடிக்கிட்ட இருந்தது நீங்க தான். ஆனால் உங்கள் மேலே எனக்கு இந்த வினாடி வரை எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் சொன்ன எதுவும் பொய்யும் இல்லை. இன்ஃபேக்ட் அந்த பிடாரன் ஓடி போய் பஸ் பிடிச்சதை நீங்கள் சொல்லனா நாங்கள் அவனை பிடிச்சி இந்த கேஸ் இவ்வளோ தூரம் வந்திருக்கவும் முடியாது. அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி தான் சொல்லணும். ஆனால் உங்கள் மாமா விஷயம் அப்படி இல்லை. சாமிக்கண்ணு சொன்ன விதம் கணேசனையும் மிக யோசிக்க வைத்தது. என்ன யோசிக்கிறீங்க? நீங்கள் சொசைட்டியில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க, உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரையே நான் சந்தேகப்படுறது உங்களால் ஜீரணிக்க முடியலையா? ஆமாம், எனக்கோ என் மாமாவுக்கோ இந்த ஏற்காட்டில் எதிரிகள்னு யாருமே இல்லை. இங்கே மட்டும் இல்லை, எங்கேயும் கொலை செய்து அழிச்சிற அளவுக்கு எதிரின்னு யாருமே இல்லை சார். இருந்தாலும் இந்த மாதிரி குறுக்கு வழியெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். ஆனால் என்கொயரியில் தெரிய வந்த தகவல்கள் அப்படி இல்லையே. நீங்கள் முடிவாக என்ன சொல்ல வரீங்க? இப்பொழுதைக்கு இவ்வளோ போதும். நான் எப்படியும் அந்த பிடாரனை பிடிச்சிடுவேன். அவன் மூலமா அவன் யாரை கொல்ல வந்தான், யாருக்காக வந்தான்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன். உங்கள் கடமை நீங்கள் செய்யுங்க, என்னை மட்டும் தொந்தரவு பண்ணாதீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. கணேசன் சொன்னபடியே தன் காரை நோக்கி நடந்து அதில் ஏறியும் கொண்டான். அது கருத்த தார்ச்சாலை வளைவுகளில் வழுக்க தொடங்கிற்று. உள்ளே மிக இறுக்கமாய் இருந்தாள் ரத்தி. ரியர் மிரரில் அவள் முகம் நன்கு தெரிந்தது. தியா வழக்கம் போல கதவு கண்ணாடி வழியே காப்பி தோட்டங்களின் மேல் பார்வையில் இருந்தாள். என்ன ரத்தி, இறுக்கமா இருக்க? ஏற்காட்டை விட்டு பிரிகிறது உனக்கு பிடிக்கலையா? அவளிடம் பதில் இல்லை. நோ ப்ராப்ளம், இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு இதே போல வருவோம். அப்ப 10-15 நாள் கூட தங்குவோம். வேண்டாம் ஜி, இனி ஏற்காடே வேண்டாம் என்றாள் ரத்தி பட்டென்று. வேண்டாமா? நீயா சொல்ற? ஆமாம், நாம இனி எங்கேயும் போக வேண்டாம். நீங்க எங்களை பிரியாம எங்க கூடவே இருந்தா போதும் ஜி. கணேசன் மெல்ல காரை ஓட்டியபடியே திரும்பியும் பார்த்தான். ரத்தி முகத்தை தன் துப்பட்டாவால் துடைத்தபடி இருந்தாள். கண்களிலும் கலக்கம். ஏன் ரத்தி ஒரு மாதிரி பேசுற? என்னாச்சு? என்னாகணும்? அதான் அந்த போலீஸ்காரர் பிட்டு பிட்டு வச்சாரே. ஓ, காருக்குள்ளே இருந்தபடி கேட்டுக்கிட்டு இருந்தியா? சாரி ஜி, என்னால் அதை தவிர்க்க முடியல. கண்ணாடியை இறக்கி விட்டுக்கிட்டு நீங்க பேசியதை கேட்டேன். அந்த எஸ்ஐ உங்க மாமா மேல சந்தேகப்பட்டது ரொம்ப சரி. நான் சொன்னப்பதான் நீங்க நம்பல. அவர் சொல்லும்போது கூடவா உங்களுக்கு சந்தேகம் வரல? அப்ப என் மாமா தான் யாரையோ கொல்றதுக்கு சதீஷையும் பிடாரனையும் அனுப்பினார்னு நீ சந்தேகப்படுறியா? சந்தேகப்படல, அதான் உண்மை. அவங்க வரும்பொழுது நீங்க இருக்கக்கூடாதுன்னு தான் உங்களை எஸ்டேட்டை பார்க்க அனுப்பிட்டாரு. ஓ, அப்ப அவர் உன்னை கொலத்தான் சதீஷை ஏற்பாடு பண்ணார்னு சொல்றியா? ஆமாம், வாழைப்பழ சாமி யாரும் என் உயிருக்கு உங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னார்னு சொன்னேனே. ஓ, நீ அந்த சாமியார் இன்னும் மறக்கலையா? எப்படி ஜி அவரை மறக்க முடியும்? அதுவும் அவர் சொன்னபடியே நடக்கும்பொழுது. சரி, நீ இதுக்கு மேலே எதுவும் பேசாத, நான் பார்த்துக்கிறேன். கணேசன் டிரைவ் செய்தபடியே அடுத்த நொடியே குலசேகர ராஜாவை கைபேசி ப்ளூடூத் இணைப்பின் வழியே பிடிக்க பார்த்தான். குலசேகர ராஜாவின் கைபேசி சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதை ஸ்பீக்கர் பாக்ஸ் சொன்னது. இப்போ எதுக்கு அவரை கூப்பிட்டீங்க? இதெல்லாம் ஃபோனில் பேசுகிற விஷயமா ஜி? நான் நீ சொன்னதை வச்சு அதுக்காகலாம் கூப்பிடல ரத்தி. நான் கூப்பிட்டது வேற விஷயமா? எதுவும் இப்போ அவர்கிட்ட பேச வேண்டாம் ஜி. சரி, பேசல, நீ தைரியமாயிரு. எஸ்ஐயும் அந்த பிடாரனை பிடிச்சி அது யாருன்னு கண்டுபிடிக்காம விடமாட்டேன்னு சொன்னதை கேட்டல. அப்ப அவரை பத்தின எல்லாமே வெட்ட வெளிச்சமாயிடும்ல? நிச்சயமாகும். அவர் தப்பானவர் மட்டும் தெரியட்டும், நான் அப்புறம் என்ன செய்யறேன்னு பாரு. கணேசன் சொன்ன விதமே சற்று கொடூரமாக இருந்தது. அப்பொழுது அவன் கைபேசிக்கு அழைப்பு. ஹலோ சார், நான் பரந்தாமன் பேசுறேன். ஓ, பரந்தாமன் சாரா, எப்படி இருக்கீங்க பரந்தாமன்? நல்லா இருக்கேன். ஆமாம், இப்போ எங்கே இருக்கீங்க கணேஷ்? ரெஸ்ட் எடுக்க ஏற்காடு போயிருந்தேன். இப்போ திரும்பிக்கிட்டு இருக்கேன் சார். என்ன விஷயம்? நேரில் பார்த்து பேசணுமே, அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா? எனிதிங் சீரியஸ்? கொஞ்சம் சீரியஸான விஷயம்தான். எதை பற்றினு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம எம்பி அருணாச்சலத்தை பற்றி தான். என்ன,
அருணாச்சலம் உங்ககிட்ட கமிஷன் ஏதாவது கேட்டாரா? நோ, இது ரொம்பவே பர்சனல். ஃபோனில் பேச வேண்டாம் ப்ளீஸ். சரி, நீங்கள் ஒரு 11 மணிக்கு என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க. ஷூர். நான் உங்களை சந்திக்க போகிறத பற்றியும் நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அதில் என்ன பெரிய ரகசியம் இருக்கு? அதனால தான் சொன்னேன். நாம் நேரில் பேசுவோம். பாய். அந்த பரந்தாமன் முடித்து கொண்டார். அது ஏதோ விபரீதம் என்பது மட்டும் கணேசனுக்கு புரிந்தது. அத்தியாயம் 26. அந்த காவி கட்டிய சன்னியாசியின் பார்வை அசோகமித்திரனை கோவையாக பேசவிடவில்லை. நான் இது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரிஞ்சுக்கத்தான் வந்தேன். இல்லை, இந்த ஊர்ல இருக்கிற சித்த வைத்தியர் கற்பக விநாயகத்தை பார்த்து சிகிச்சை எடுத்துக்க வந்தேன். கற்பக விநாயகம் ஒரு அதிசய மனிதர். எனக்கு மருந்து கொடுத்து நான் எப்படி நடந்துக்க வேண்டும் என்று எனக்கு வழியும் காட்டியிருக்கார் என்று அவர் பேச்சு தடமாறி சென்றது. மைக்கை நீட்டிக்கொண்டிருந்த செய்தி சேகரிப்பாளருக்கோ அவர் அப்படி பேசியது ஏமாற்றம் தருவதாக இருந்தது. எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்போ கொஞ்சம் முந்தி கூட இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறது தான் என் நோக்கம்னு சொன்னீங்களே என்று இடையிட்டார். அது அந்த சித்த வைத்தியத்தை பற்றி தான் அப்படி சொன்னேன். அப்போ இப்போ இந்த நேரத்தில் கோவிலுக்கு வந்த காரணம்? கோவிலுக்கு சும்மா தான் வந்தேன். சும்மாவா? செய்தி தொகுப்பாளர் சற்று ஏளன சிரிப்புடன் கேட்டார். அந்த காவி சன்னியாசியோ ஒரு மென்முறுவலுடன் அசோகமித்திரனை பார்த்து கொண்டே இருந்தார். அவர் பார்ப்பதை தவிர்த்துவிட்டு அசோகமித்திரன் பதில் சொல்ல முயல்வதும் அதில் தடுமாற்றம் ஏற்படுவதும் தொடர்ந்தது. என்ன சார், நீங்க போல்டா பல விஷயங்களை பேச போறீங்கன்னு நினைச்சா சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசுறீங்களே என்று அந்த செய்தி சேகரிப்பாளர் அவரை தூண்ட செய்தார். இப்பொழுது காவி சன்னியாசியின் பார்வை அவர் மேல் சென்றது. சில நொடிகளிலேயே அவரிடமும் ஒரு மனமாற்றம். தன்னோடு வந்திருந்த தன் சகாவை பார்த்து, சார்லஸ், நாம் இனி இங்கே இருக்கிறது வேஸ்ட், கிளம்புவோம் என்று மைக்கையும் அதன் இணைப்பு வயரையும் வேகமாக சுழற்றத் தொடங்கினார். அப்பொழுது சிலர் கோவில் மதிர் சுவர் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு உள்ளிருக்கும் வில்வ மரத்தையே பார்த்து கொண்டிருந்தனர். ஒருவேளை பாம்பு வரக்கூடும் என்கிற ஒரு மெலிதான எண்ணம் அவர்களை மதில் மேல் ஏற வைத்திருந்தது. காவி சன்னியாசி திரும்பவும் அசோகமித்திரனை பார்த்தார். மென்மையாக சிரித்தார். பின் நடக்கலானார். அசோகமித்திரனும் அவர் பின்னே நடக்கத் தொடங்கினார். அவர் எட்டி நடை போட்டு ஏரிக்கரை பக்கமாக சென்றார். அசோகமித்திரனும் ஏதோ வசியத்துக்கு கட்டுப்பட்டவர் போல் அவரை பின்தொடர்ந்தார். கிரகணமும் தொடங்கிவிட்டிருந்தது. பட்ட பகல் பொழுது மெல்ல இருட்ட தொடங்கியது. கரையோர மரங்களில் அதுவரை சளைத்தபடி இருந்த பட்சிகள் இயற்கை மாற்றத்தை உணர்ந்தது போல் அமைதிக்கு மாறத் தொடங்கின. சப்தமற்ற ஒரு நிசப்தம். பலமான காற்று வீச்சிலும் கூட வேகம் குறைந்தாற்போல் இருந்தது. சன்னியாசி கரையின் முடிவில் ஒரு சரிவில் இறங்கி நடந்தார். நெல் வயலும் அதில் தோகை பிடித்த நெற்கதிர்களும் செழித்து வளர்ந்திருக்க அதன் வரப்பில் நடக்கலானார். பல ஏக்கர் அளவிலான அந்த நெல் வயலுக்கு நடுவில் 100க்கும் மேலான தென்னை மாமரங்களை கொண்ட ஒரு தோப்பு. அதனுள் நுழைந்த சன்னியாசி அந்த தோப்பில் வேம்பும் அரசும் வில்வமும் வன்னியும் பின்னி பிணைந்து ஒன்றாக வளர்ந்திருக்கும் சற்றே அதிசயமான மரத்தடியில் போய் நின்றார். தோப்புக்குள் வேறு யாருமே இல்லை. அங்கே மரத்துக்கு சிவப்பு துண்டு கட்டப்பட்டு மஞ்சள் குங்குமம் பூசப்பட்டு அதன் கீழே ஓரடி உயரத்திற்கு ஒரு சிவலிங்கமும் காட்சி தந்தது. அதன் முன்னே 2 செங்கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று முட்டிக்கொண்டு முக்கோணம் போல் நின்றபடி இருக்க அதன் இடைவெளிக்குள் ஒரு விளக்கு எரிந்து கொண்டு இருந்தது. அந்த சந்நியாசி சிவலிங்கம் முன்னே பத்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டவராய் மெல்ல பின்தொடர்ந்து வந்து நின்று கொண்டிருந்த அசோகமித்திரனை பார்த்தார். அசோகமித்திரனிடம் ஒரு பேரமைதி. சன்னியாசி அமர்ந்த இடத்திற்கு அருகில் ஒரு மூங்கில் கூடையும் அதில் நிறைய வில்வ இலைகளும் இருந்தன. சன்னியாசி 12 முறை பிராணாயாமம் என்கிற மூச்சு பயிற்சியை செய்துவிட்டு பின் சில முத்திரை வழிபாட்டினை செய்தவர் இறுதியாக வில்வ இலைகளை எடுத்து சிவலிங்கத்தின் மேல் அர்ச்சிப்பது போல் போடலானார். அசோகமித்திரனையும் அருகில் அழைத்து அவர் கைகளில் வில்வத்தை கொடுத்து சிவலிங்கத்தின் மேல் போடும்படி பணித்தார். அசோகமித்திரனும் ஏதோ மறுப்பின்றி அப்படியே செய்தார். அப்பொழுது என்கிற ஒரு சீற்றமான சப்தம் அந்த திசையில் படமெடுத்தபடி ஒரு நாகம். பரந்தாமன் என்கிறவரின் போன் கட்டாகவும் அதை கேட்டபடி இருந்த ரத்தியும், யார் ஜி இந்த பரந்தாமன், புதுசா இருக்கே என்று கேட்டாள். புதுசெல்லாம் இல்லை, ரியல் எஸ்டேட் கான்ட்ராக்டர் சண்முக சுந்தரத்தோட சகலை இவர், பிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர் என்றான் கணேசன். ஏதோ ரகசியம் என்றெல்லாம் சொன்னாரே ஜி, அது என்னன்னு?
அவர் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து பேசும்பொழுது தெரிஞ்சிட்டு போகுது. நீ இதை பற்றி எல்லாம் நினச்சி கவலைப்படாத ரத்தி. எப்படி ஜி, நடக்கிற எதுவுமே நார்மலாகவே இல்லையே. நான் ப்ளூடூத் வழியாக பேசியிருக்கவே கூடாது. டிரைவ் பண்ணும்பொழுது ஃபோனை காதில் வச்சு பேசிக்கிட்டு ஓட்டக்கூடாதுன்னு நினச்சி அப்படி பேசினா அதனால இப்படியும் ஒரு சிக்கல் பார். கோவிச்சுக்காதீங்க, நான் மனசில் பட்டதே சொன்னேன். நீ ரொம்ப பூஞ்சியா இருக்க ரத்தி, அதான் உன் வருத்தங்களுக்கெல்லாம் காரணம். தைரியமா இரு. நான் ஒரு பிஸ்னஸ் மேன், சொசைட்டியில் ஒரு செலிபிரிட்டி. எனக்கு இந்த மாதிரி ஃபோன் வரதெல்லாம் ரொம்ப சகஜம். யூனோ, நான் வரப்போகிற எம்பி எலெக்ஷனில் நிற்க போகிறதா கிளப் மீட்டிங்கில் பேசினேன். அது உனக்கும் தெரியும். அந்த வீடியோ இப்போ பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. என் அப்பா கூட அதை பார்த்துட்டு என்கிட்ட பேசினார். ஆமாம்ப்பா, நான் நிற்க தான் போகிறேன்னு சொன்னேன். இது இப்போ எம்பியாக இருக்கிற அருணாச்சலத்துக்கு ஒரு கிளியை உண்டாக்கிடுச்சு. அஃப்கோர்ஸ் அருணாச்சலம் திரும்ப வரக்கூடாது என்பதற்காகவே நான் எலெக்ஷனில் நிற்க விரும்புகிறேன்னு கூட சொல்லலாம். அவன் அந்த அளவு ஊழல் பண்ணியிருக்கான். இதில் அரண்மனை குடும்பத்தை தாண்டி பெரிய பொசிஷனுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கன்னு வேற பல பேர்கிட்ட சொல்லியிருக்கான். இப்படி பேசுறவனை வளர்த்து விடுறதும் ஒரு பாம்புக்கு பால் வாக்குறதும் ஒன்று தானே. டிரைவ் செய்து கொண்டே கணேசன் பேசிய பேச்சு ரத்தியை கிளறி விட்டது. காரும் கொண்டை ஊசி வளைவுகளில் வழுக்கிக் கொண்டிருந்தது. ரத்தி அவன் கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் மௌனத்தில் இருந்தாள். என்ன ரத்தி, ஏதாவது சொல்லு. அவள் மௌனத்தை கிள்ளிவிட்டான் கணேசன். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலிங்க. அரசியல் உங்களுக்கு சரிப்பட்டு வருமா? பெரிய படிப்பறிவோ அடிப்படையோ இல்லாத அருணாச்சல மாதிரி ஆட்களுக்கே அது சரிப்பட்டு வரும்பொழுது நான் ஒரு MBA ஸ்டூடெண்ட், எனக்கு சரிப்பட்டு வராதா? அதை ஒரு சாக்கடை என்று சொல்றாங்களே. இருக்கலாம், அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. இல்லைனா அருணாச்சல மாதிரி பன்றிகள் வளர்ந்திருக்க முடியுமா? அப்ப அது எப்படி உங்களுக்கு சரிப்பட்டு வரும் தானே கேட்குற? வரும், நீயும் அதை பார்ப்ப. அந்த சாக்கடை சுத்தம் பண்ணி அதை ஒரு நல்ல நதியா மாத்துறதான் என் லட்சியம். அது சரி, உங்களால் ஜெயிக்க முடியுமா? இது நல்ல கேள்வி. இப்ப இருந்தே திட்டம் போட்டு உழைக்க தொடங்கினா முடியும்னு நான் நம்புறேன். நம்ம குடும்பத்துக்குன்னு சேலத்தில் ஒரு மரியாதையும் இருக்கு. முறையா வரி கட்டுறோம். ட்ரஸ்ட் மூலமா நூற்றுக்கணக்கான ஏழைகளுக்கு ஸ்காலர்ஷிப் தரும். எந்த கோவிலிருந்து கும்பாபிஷேகம்னு வந்தாலும் டொனேஷன் தரும். நம்ம மெடிக்கல் சென்டரால தினசரி பல 100 பேர் குணமாக்குறாங்க. இந்த குட்வில் எனக்கு கை கொடுக்கும்னு நம்புறேன் ரத்தி. இப்பெல்லாம் பணம் கொடுத்தாதான் ஓட்டு போடுறாங்கன்னு சொல்றாங்களே ஜி. ரத்தி அவன் சொன்ன எதையும் நம்பாமல் இப்படி ஒரு கேள்வியை கேட்கவும் அதற்கு சிரித்துக்கொண்டே, அப்படி செஞ்சாதான் ஜெயிக்க முடியும்னா நான் அதுக்கும் தயார்தான் இருக்கேன் ரத்தி என்றான். ரத்தி அதை கேட்டு சற்று ஸ்தம்பித்தாள். மாரப்ப வாத்தியார் ஒரு தட்டைப்பாறை மேல் கைகளை முக்கோண வடிவில் வைத்துக்கொண்டு தலையை அந்த முக்கோண மையத்தில் வைத்து தலைகீழாக நின்றதோடு கால் இரண்டையும் கூட அந்தரத்தில் மடக்கி சப்பனம் போட்டுக் கொண்டிருந்தார். அவரின் அந்த யோகாசன காட்சி போதிமுத்துவை அதிரவிட்டிருந்தது. ஒரு வேர்க்குச்சியால் பல்விளக்கியபடியே அவரை பார்த்தபடி இருந்தான். ஜல்லி பரோட்டாவும் காச்சப்பாடு எனப்படும் சாராயத்தையும் வாங்கி வரப்போயிருந்தான். ஜில் என்ற மலைக்காற்றுடன் மேகப்பொதிகள் யாரோ உருட்டிவிட்டது போல் அந்த சூழலில் அவர்களை தன்னுள் மூழ்கடித்தும் பின் விலகியும் சென்று கொண்டிருந்தது. பறவைகளின் கீச்சு கீச்சு ஆரவாரம் சிறிதாய் 1 மீட்டர் அகலத்திற்கு ஓடை நீரும் ஓடிக்கொண்டிருக்க தூரத்து மரங்களில் செங்குரங்குகள் மார்பில் குட்டியோடு கிளைகளில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தன. போதிமுத்தி எல்லாவற்றையுமே சற்று ரசனையோடு தான் பார்த்தான். அப்பொழுதுதான் அங்கே சில கம்புகள் நடப்பட்டு அவற்றின் நுனிகளில் கச்சிப்பளவுக்கு கருப்பு துணிகள் கொடி போல அசைந்து கொண்டிருப்பதும் தெரிந்தது. அதன் அருகே சென்று பார்த்தபொழுது கீழே சேவலின் கொண்டையுள்ள தலைப்பகுதி மட்டும் கிடந்தது. அது அவனுக்குள் சற்று கிளியை மூட்டிற்று. அது எல்லைக்கட்டு என்பதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அங்கிருந்தபடியே மாரப்ப வாத்தியாரின் யோக குளத்தை பார்த்தபொழுது அது ஏதோ ஒரு திரைப்படத்தில் வரும் மிரட்டல் காட்சி போலத்தான் இருந்தது. சேர்வராயன் மலைத்தொடர்ச்சியில் இப்படி ஓர் இடமும் இப்படி ஒரு மனிதனும் இருப்பதெல்லாமும் விசித்திரமாகவும் இத்தனை நாளாக இதெல்லாம் தெரியாமலே வாழ்ந்திருக்கிறோமே என்றும் தோன்றியது. அப்பொழுது மெல்லிய சலசலப்புடன் சிலர் பேசியபடி வரும் பேச்சு குரலும் கேட்டது. 2 பேர் கையில் கம்புடனும் பச்சை வேட்டி பச்சை சட்டையிலும் சற்று வியர்க்க விறுவிறுக்க தெரிந்தனர். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று ஏஹோ என்று அவர்களில் ஒருவன் குரல் கொடுக்க அதை கேட்டு அதுவரை யோகா கோலத்திலிருந்த மாரப்ப வாத்தியார் அக்கோலத்தை விலக்கிக் கொண்டு இறுக்கமான கோவணத்துடன் நேராக நின்றவராய் பதிலுக்கு
ஓஹோய் என்றார். அதன் பிறகே அவர்கள் வேகமாய் அவரை நோக்கி அந்த தட்டப்பாறை பகுதிக்கு வந்தனர். வாத்தியார் கூர்மையாக்கி பார்த்திட அவர்கள் இருவருமே மௌனமாக மடித்துக்கட்டிய வேட்டியை அவிழ்த்துவிட்டு கும்பிட்டனர். அவரும் இருங்கள் என்று சைகை மட்டும் காட்டிவிட்டு தன் குகைப்பகுதி நோக்கி சென்றார். போதிமுத்து அவசர அவசரமாய் ஓடை நீரில் வாய் கொப்பளித்துவிட்டு தன் வேட்டி நுனியால் முகம் துடைத்தபடியே வேகமாக வந்து அங்கு நடப்பதை பார்க்க தொடங்கினான். மாரப்ப வாத்தியார் கூண்டுக்குள்ளிருந்த தேவாங்குடன் அவர்கள் முன் வந்திருந்தார். அவர்களில் ஒருவன் கையில் பொட்டலம் போல் ஒன்றை தந்தவர் தன் தோள்மேல் கிடந்த கருப்பு கயிற்றை கூண்டுக்குள் இருக்கும் தேவாங்கு முன் வைக்கவும் அது உடனே அதை தன் வாயில் எடுத்து வைத்துக் கொண்டது. பின் அதன் வாயிலிருந்து அதன் எச்சில் ஈரமுடன் அதை ஒருவனின் முழங்கை பகுதிக்கு மேல் உருத்திரண்டுக்கும் சதைப்பாக மேல் கட்டிவிட்டார். இன்னொருவனுக்கும் அதே போல் கட்டிவிட்டார். அவர்கள் இருவரும் போதிமுத்துவை ஒரு மாதிரி பார்த்தனர். என்னால்தான், பயப்பட வேண்டாம் என்றார். அவர்களில் ஒருவன் வசம் தந்த பொட்டலத்தில் மிளகு சைஸில் பல உருண்டைகள் இருந்தன. அதை திறந்து பார்த்த அவன், இதை வாழைப்பழத்தில் வச்சு விழுங்க கொடுத்தா போதுமா சாமி என்று கேட்டான். போதும். 10 உருண்டையில 2 உருண்டை முழுசா கடிபடாம வயிற்றுக்குள்ள போனாலும் போதும். அதற்கு பிறகு இதை சாப்பிட்டவன் நீ சொன்னபடியெல்லாம் கேட்பான். இந்த உருண்டை அப்புறமா பேதியாகும் போதுதான் வெளியே வரும். மற்றபடி ஜீரணமாகாம வயிற்றுக்குள்ளேதான் கிடக்கும். இது வயிற்றை விட்டு வெளியே வரத்துக்குள்ள அவன்கிட்ட எதையெல்லாம் சாதிக்கணுமோ சாதிச்சிடு. அப்புறமா என்ன குத்தம் சொல்லாத. இது போதும் சாமி, நாங்க பாத்துக்கிறோம் என்ற அவன் சில 500 ரூபாய் நோட்டுகளை வாத்தியார் முன் நீட்டினான். எவ்வளோ? 5000 சாமி. பல லட்சம் ரூபாய் சொத்தை எழுதி வாங்க போற, எனக்கு 5000 தான் தர? பிச்சை காசா? அட்வான்ஸா ஒரு 5000 கொடுத்தேங்க. 50000 தா. இல்ல, அதை வச்சுட்டு அப்படி திரும்பி பார்க்காம போ. வாத்தியாரே, என்கிட்ட வளவலன்லாம் பேசக்கூடாது. இப்ப எங்ககிட்ட அவ்வளவெல்லாம் பணம் இல்லை. கையில போட்டிருக்க மோதிரத்தை காட்டி கொடு. 1 பவுன் தானே அது. இது தீபாவளிக்கு என் மாமனார் போட்டது. கையில இல்லைனா எங்கன்னு கேட்பாங்க. அது உன் பாடு. மதிவசியம் வேணும்னா நான் கேட்கறத கொடுத்தாகணும். இல்ல, நடைய கட்டு. மாரப்ப வாத்தியார் குரலில் கடுமை கூடியது. அவனும் எதுவும் பேசாமல் மோதிரத்தை கழட்டி தந்தான். போகும்பொழுது திரும்பி பார்த்துடக்கூடாது, அதை மறந்துடாத என்கிற அவரின் எச்சரிக்கையை கேட்டபடியே மருந்து வேலை செய்யும் தானே என்று திருப்பி கேட்டான். அது நீ சொத்தை எழுதி வாங்கும்பொழுது தெரியும். அப்புறம் இன்னொரு விஷயம், இங்க வந்து போனதை பத்தி என் உத்தரவு இல்லாம யார்கிட்டையும் பேசக்கூடாது. மீறி பேசினா உன் வீட்டு கூரை மேல என்னோட கூகை வந்து உட்காரும். அதை நீ பார்த்த 10 நாள்ல உனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். ஜாக்கிரதை என்றார். அவர்கள் இருவரும் நடுங்கிவிட்டனர். அவர்களை விடவே போதிமுத்து அதிகம் நடுங்கிவிட்டிருந்தான். அதன் பின் அவர்கள் இருவரும் சென்றுவிட மாரப்ப வாத்தியார் மோதிரத்தை தன் கையில் போட்டு அழகு பார்த்தார். அப்படியே நிமிர்ந்து போதிமுத்துவை அருகில் அழைத்தார். அப்பொழுது பரோட்டா வாங்க செம்மனத்தம் வரை போயிருந்த ஜல்லியும் வந்துவிட்டிருந்தான். அவன் வரவும் வாத்தியார் கவனம் அவன் பக்கம் திரும்பியது. அவன் கையில் பாலித்தீன் பைக்குள் பரோட்டா சால்னா, ஒரு பிளாஸ்டிக் கேனில் சாராயம். அதை பார்க்கவுமே ஒரு பெரும் உற்சாகம் வாத்தியாரிடம். அப்பொழுது ட்ரைங் என்று ஒரு சப்தம். அவர்கள் தலைக்கு மேலே ட்ரோன் ஒன்று பறந்தபடி இருக்க அதில் பொருத்தப்பட்டிருந்த கேமரா கீழே படம் பிடித்தபடியே வந்து கொண்டு இருந்தது. அதை பார்த்த நொடி வாத்தியார் வேகமாக குகைக்குள் ஓடியதோடு, எலை நீங்களும் வாங்கடா என்று குரல் கொடுத்தார். அவர்களும் உள் ஓடினர். அத்தியாயம் 27. அந்த நாகத்தை பார்க்கவும் அசோகமித்திரன் சற்று படபடப்பிற்கு ஆளானார். அது நிதானமாக வந்து சிவலிங்கத்தின் மேல் ஏறி லிங்க உருளை வடிவத்தை தன் நீண்ட உடலால் வளைத்துக்கொண்டு படம் வெறுத்தபடி காட்சி தரத் தொடங்கியது. இப்படி ஒரு காட்சியை நிறைய கேலண்டர்களில் பார்த்திருக்கும் அசோகமித்திரன் அப்பொழுது அக்காட்சியை நேரிலும் பார்த்தபொழுது அவரிடம் இனம் புரியாத பல உணர்வுகளின் அலைமோதல்கள். வானில் கிரகணம் முழுமையை நெருங்கிக் கொண்டிருந்தது. நிசப்தம் என்றால் அப்படி ஒரு நிசப்தம். எதனாலோ அதுவரை சில்லென்று வீசிக்கொண்டிருந்த காற்றிடமும் வீச்சல் இல்லை. சர்வம் லிங்கத்தை வளைத்து நிற்கும் காட்சியை பார்த்து சன்னியாசி பரவசத்துடன் வணங்கினார். வணங்கியபடியே அசோகமித்திரனை பார்க்கவும் அவரும் வணங்கினார். அதெல்லாம் கூட ஆச்சரியம்தான். அசோகமித்திரன் கடவுள் விஷயத்தில் பல கேள்விகள் உடையவர். யாரும் அதற்கு
அவர் நிறைவாக ஒப்புக்கொள்ளும் அளவிற்கு விடைகளை சொன்னதே இல்லை. சிலர் சொன்ன பதில்கள் அப்பொழுதுக்கு நிறைவை தந்து பின் அதுவும் மாறிவிட்டது. அதில் பிரதானமான கேள்வி, கடவுள்தான் நம் எல்லோரையும் தன் சக்தியால் படைத்தார் என்றால் அவரை படைத்தது யார் என்பது முதல் கேள்வி. அவர் சுயம்புவாக தோன்றியவர் என்றால் அதற்கு முன் எதுவுமே இல்லாத நிலையில் இல்லாத ஒன்றிலிருந்து எப்படி ஒன்று தோன்ற முடியும்? இது இவரின் அடுத்த கேள்வி. அப்படியே தோன்றிவிட்டார் என்பதை ஒரு பேச்சுக்கு ஒப்புக்கொண்டாலும் ஏன் உலக மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஏற்கும் விதமாய் இவர் இல்லை? இது இவரின் மூன்றாம் கேள்வி. சர்வ வல்லமை படைத்தவரான கடவுள், ஒரே மதம், ஒரே வழிமுறை என்று ஒட்டுமொத்த உலகை நிர்வகிக்காமல் பல மதங்கள், பல கடவுள்கள் இருப்பது எதனால்? இது நான்காம் கேள்வி. கடவுள் அனுபவம் என்பது ஏன் எப்பொழுதும் ஒரு தனிமனித அனுபவமாக மட்டுமே உள்ளது? ஓர் ஒட்டுமொத்தமாய் உணரும் விதத்தில் ஓர் அனுபவம் கூட இல்லையே, எதனால்? கடவுளை ஒரு கற்பனை என்று கருதி தங்கள் வாழ்வை இயற்கை என்று புரிந்து கொண்டு வாழ்கின்றவர்கள் வாழத்தானே செய்கின்றனர். அவர்களுக்கு எது கிடைக்காமல் போய்விட்டது? உருகி பக்தி செய்பவர்களுக்கு எது கிடைத்துள்ளது? இப்படி அசோகமித்திரனிடம் ஏராளமான கேள்விகள் உள்ளன. அப்படிப்பட்டவரை இப்பொழுது சன்னியாசி வில்வ இலைகளை தந்து அர்ச்சித்து துதிக்க சொல்லவும் அப்படியே செய்து முடித்தார். அவர் தூவிய வில்வ இலைகள் லிங்கத்தை வளர்த்தபடி நிற்கும் சர்ப்பத்தின் மேலும் விழுந்தன. பின் அந்த நாக சர்ப்பம் தன் பிடியை தளர்த்தி கொண்டு லிங்கத்திடமிருந்து விலகி அருகில் 4 மரங்களின் கலப்பாக உள்ள மரத்தில் வில்வ மரத்தின் மேல் ஊர்ந்து ஏறி தன் வாயாலேயே ஒரு வில்வ இலையை கவ்வி பறித்து பின் கீழிறங்கி வந்து மீண்டும் லிங்க வடிவை பற்றி கொண்டு அதன் மீது அர்ச்சிப்பது போல் இலையை நழுவ விட்டது. பின் திரும்பவும் கீழிறங்கி சென்று ஓர் இலையை பறித்து வந்து அதே போல செய்தது. 3வது முறையும் அப்படியே செய்தது. நாகேந்திரநல்லூர் கோவிலுக்குள் நடக்க வேண்டிய நிகழ்வு ஊருக்கு வெளியே ஒரு தென்னந்தொப்புக்குள் 4 வகை மரங்கள் பின்னி பிணைந்து வளர்ந்திருந்த இடத்தில் நிகழ்ந்து முடிந்ததுதான் விந்தை. அந்த சன்னியாசி அடுத்து கற்பூர ஆராத்தி காட்டி அதை நீட்டவும் பயபக்தியோடு கண்ணில் ஒத்தி கொண்டார் அசோகமித்திரன். அப்பொழுது அந்த சன்னியாசி விபூதியை எடுத்து அசோகமித்திரனின் நெற்றியில் பூசிவிட்டார். அதற்பின் அதுவரை எதுவும் பேசாதவர், சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று மண்டியிட்டு தலைகுனிந்து வணங்கினார். அந்த நாகசர்ப்பம் லிங்கத்தை விட்டு விலகி வந்து தன் விரிந்த படத்தால் அவர் சிரசை ஒத்தி எடுத்தது. அதன்பின் நிமிர்ந்த சந்நியாசி அசோகமித்திரனை வணங்க சொல்ல அவரும் அதே போல், ஆனால் சற்று பயத்துடன் வணங்கிய நிலையில் அவர் சிரசின் மேலும் அது தன் விரிந்த படத்தை ஆசிர்வதிப்பது போல் ஒத்தி எடுத்தது. அந்த நொடி அசோகமித்திரனிடம் ஒரு பதற்ற குரல், ஏய் நோ என்கிற அக்குரல் கேட்டு முதலில் கண் விழித்தவர் கணபாடிகள்தான். பிறகு கண் விழித்தவர் அசோகமித்திரன். என்ன சார், ஏதாவது கனவு கண்டீங்களா? அட, நெத்தியில கூட விபூதி எப்போ வச்சிட்டீங்க? கணபாடிகள் கேட்ட பிறகே தான் கண்டது கனவு என்பதிலிருந்து இனி தான் பொழுது விடுந்து சூரிய கிரகணம் முதல் எல்லாமும் நடக்க இருக்கிறது என்பதும் அவருக்கு தெரிய தொடங்கியது. மலங்க கணபாடிகளை பார்த்தார் அசோகமித்திரன். நெற்றி விபூதியில் ஒரு நல்ல வாசம். குகைக்குள் அவர்கள் எல்லோரும் உள்ளே ஓடி அடங்கிவிட்ட நிலையில் மேலே ட்ரோனும் சில நொடிகளில் கடந்துவிட்டதில் அதன் சப்தம் அடங்கிவிட அதன் பின் மெல்ல வெளியே வந்தார் வாத்தியார். போதிமுத்துவும் ஜல்லியும் கூட பின்னாலேயே வெளியில் வந்தனர். எங்கடா அந்த பரோட்டா, எட்ரா என்றார் பலத்த குரலில். ஜல்லியும் பாலித்தீன் பையை அவர் முன் ஒரு பாறை மேல் வைத்தான். அப்படியே சாராய கேனையும் வைத்தான். வாத்தியார் வேகமாக போய் ஓடை நீரில் கை கால் கழுவிக்கொண்டு அப்படியே முகத்திலும் தண்ணீரை வாரி எடுத்துக்கொண்டு தாடி மீசையெல்லாம் தண்ணீர் ஒழுக்குடன் திரும்பி வந்தார். ஜல்லி தன் தலைப்பாகை துண்டை துடைத்துக் கொள்வதற்காக பதவிசாக நீட்டினான். வாத்தியார் முகத்தை நன்றாக துடைத்துக்கொண்டு அப்படியே கசங்களாய் ஒரு பந்து போல துண்டை ஜல்லி வசம் தந்துவிட்டு நல்ல பசிக்காரன் போல பரோட்டா பொட்டலத்தை பிரிக்க தொடங்கினார். அக்காட்சியை கண்ட போதிமுத்துவுக்கு நாக்கில் எச்சில் ஊற வைத்தது. பொட்டலத்தையே பார்த்து கொண்டிருந்தவனுக்குள் ஏராளமான கேள்விகள். அப்பொழுது ஜல்லி வேகமாய் போய் குகைக்குள் நுழைந்து ஒரு செம்பு சொம்பை எடுத்து வந்து ஓடிப்போய் ஓடை நீரை முகந்து வந்து அள்ளி விழுங்க தொடங்கிவிட்ட அவர் அருகில் வைத்துவிட்டு போதிமுத்துவை பார்த்தான். போதி பதிலுக்கு தனக்கும் நல்ல பசி என்பதை வயிற்றை தொட்டு காட்டினான். பதிலுக்கு ஜல்லியும் அமைதியாக இரு என்பது போல் ஜாடை காட்டினான். வாத்தியாரோ 4 விழுங்கில் மொத்த பரோட்டாவையும் காலி செய்துவிட்டு வயிறு நிரம்ப தண்ணீரையும் குடித்து முடித்தார். பின் ஈரமேசியை ஒரு நீவி விட்டு கொண்டார். அதற்கு பிறகு செம்பு சொம்பில் கேன் சாராயத்தை ஊற்றி அதையும் அதே போல குடித்து முடித்து திரும்பவும் மீசையை நீவி விட்டு கொண்டார். போதிமுத்துவுக்கு அவர் செயல்பாடு எல்லாமே கொஞ்சம் மொற்றுத்தனமாகவே தெரிந்தது. ஆவ் என்கிற ஒரு கேப்ப சத்தம் அவரிடம் வெளிப்பட்ட நிலையில்
பாறை ஒன்றின் மேல் போய் அமர்ந்தார். அமர்ந்த நிலை குக்குடாசனம் போல் மாறியது. மார்பில் செருமல், திரும்ப ஏப்பம். அப்புறம் என்றார் ஜல்லியை நோக்கி. அப்பொழுது திரும்ப ட்ரோன் பறந்து வரும் சப்தம். இம்முறை கோபம் வந்தது வாத்தியாருக்கு. துத்தேரி, இதே பழப்பா போச்சு இந்த காட்டு போலீஸ்க்கு. முன்ன முழுக்க நடந்து தெரிஞ்சு எல்லாத்தையும் கண்காணிச்சானுங்க. இப்படி ஒரு இரும்பு பூச்சியை பறக்க விட்டு வேவு பார்க்கறானுங்க. இதே பழப்பா போச்சு இவனுங்களுக்கு என்றபடியே திரும்பவும் குகை நோக்கி ஓடி உள்ளே சுமாரான இருட்டில் ஒரு சாக்கு விரிக்கப்பட்டு கிடந்த இடத்தில் அப்படியே போய் காலை விரித்தபடி அமர்ந்து கொண்டார். ஜல்லியும் போதிமுத்துவும் அவர் முன் வந்து மௌனமாய் நின்றனர். உள்ளே அக்னி குண்டத்திலிருந்து மிக குறைந்த அளவில் புகையானது கசிந்தபடியே இருந்தது. அதன் நெடி ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் அது நிச்சயம் நல்ல வாசனையெல்லாம் இல்லை. என்னடா, நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற என்று ஆரம்பிக்கும் பொழுதே பலமாக ஒரு ஏப்பமும் சேர்ந்து வெளிப்பட்டது. ஆசானே, அதான் யார் அந்த கொலை செய்ய சொன்னவன், யார கொலை செய்ய குறி வச்சான்னு தெரியணும். தெரிஞ்சு என்னடா பண்ண போற? அதை நாம முடிச்சு கொடுத்தா மொரடா ஒரு தொகை கிடைக்கும்ல. மொரடானா கோடிலையா? அதான் ராத்திரி தெளிவா சொன்னேனே ஆசானே, போதிக்கே 5 லட்சம் தர பார்த்திருக்கான். சரிடா, நான் ஒரு மைய பூசி விட்டு டப்பி ஒன்று தரேன். அதை மட்டும் நீ திறந்துடவே கூடாது என்ன? சரிங்க. இங்க மண்டியை ஆட்டிவிட்டு அப்பால டப்பியை திறந்தேன்னு வை. வாத்தியார் இடைவெளி விட்டார். ஜல்லியும் கூர்மையாக பார்த்தான். டப்பிக்குள்ளார நான் அடக்கி வச்சிருக்கிற ஆங்கார குரலி ஓடியே போயிடும். அப்பால நான் புதுசா ஒரு குரலியை வாங்க கேரளா போகணும். இல்லாட்டி நம்ம காக்காயன் சுடுகாட்டுக்கு போய் நான் சத்ரு பூஜை பண்ணி அங்கே ஏதாச்சும் அலைஞ்சிக்கிட்டு இருந்தா அதில் ஒன்றை பிடிக்கணும். அதுக்கு பல காலமாகும். ஆகையால திறக்கவே திறக்காம தலையில தலைப்பாக்குக்குள்ள டப்பியை வச்சுக்க. பிறகு உனக்கு குரலி அந்த கொலை செய்ய சொன்னவன் வீட்டை காட்டி கொடுக்கும். அப்பால உன் சாமர்த்தியம். ஆசானே, இப்படி சொன்னா எப்படி ஆசானே? அவன் நம்ம பேச்சு கேட்டு நடக்கணும். இந்த மாதிரி ஆளுங்க நல்ல காசு பணம் உள்ளவங்களா, நெஞ்செழுத்து உள்ளவங்களா தான் இருக்கணும். அப்படிப்பட்டவன் என் பேச்சு கேட்பானா ஆசானே? ஆங்கார குரலி உன் தலைப்பாக்குள்ள இருக்கிற வரையில நீ பேசுறதாண்டா பேச்சு. நீ ஒருத்தனை பார்த்து அவுத்து போட்டுட்டு நில்லுனா மறு பேச்சு பேசாம நிற்பான். ஆகையால உனக்கு சாதகமாகவே எல்லாம் முடியும். இந்த விஷயத்துல நீங்க கூட வந்தா நல்லா இருக்கும் வாத்தியாரே. அடப்போடா, நீ போய் முதல்ல ஆளை தெரிஞ்சுக்கிட்டு வா. அப்புறமா நாம் அவனை வச்சு செய்வோம். போதியை கூட்டிக்கிட்டு போகட்டுமா ஆசானே? நெத்தியிலையும் கண்டாங்குழியிலையும் நான் கொடுக்கிற மைய வச்சுக்க. இவனுக்கு வச்சுவிடு. அதோடு எங்க வேணா போய் வாங்க. உனக்கு 1 மீட்டருக்குள்ளார யார் நின்னாலும் அவங்க மன ஓட்டம் உனக்கு தெரிய வந்துடும். பாத்துடா, எங்க போனாலும் அந்தி சந்திக்கு இருட்டுறதுக்கு முன்னால நீ இங்க வந்துடணும். ஆங்காரனுக்கு நிதமும் படையல் இடணும். இல்லாட்டி நம்ம ரத்தத்தை குடிக்க அவன் என்ன வேணா செய்ய தொடங்கிடுவான் என்றபடியே பக்கவாட்டில் இருந்த ஒரு மரப்பெட்டியை திறந்து அதனுள் தந்தத்தால் செய்தது போன்ற ஒரு சிறிய டப்பியை எடுத்து நெற்றி மேல் வைத்து எதையோ மந்திரம் போல் சொல்லி தியானித்துவிட்டு ஜல்லிவசம் தந்தார் மாரப்ப வாத்தியார். பின் அருகில் வர சொல்லி ஒரு கொட்டாங்குச்சிக்குள் கட்டை விரலை விட்டு மையை எடுத்து அதை இருவர் புருவத்தின் மேலும் பூசிவிட்டவர் பின்பக்கம் திரும்ப சொல்லி கழுத்துக்கு நடுவில் ரேகை பதிவு போல் வைத்து கிளம்பு என்றார். உடனேயே காலில் விழுந்து வணங்கினான் ஜல்லி. அவன் வணங்குவதை பார்த்து போதிமுத்துவும் வணங்கினான். பிறகு பரிவாய் பார்த்தபடியே புறப்பட்டனர். அவர்கள் விலகவுமே அப்படியே உடம்பை மல்லாக்க கிடத்தி சாராய போதையோடு வாடை வெளிக்கிளம்ப குரட்டை விட்டு தூங்க ஆரம்பித்து விட்டார் வாத்தியார். இருவரும் செம்மநத்தம் செல்லும் பாதை பிடித்து நடக்கத் தொடங்கினர். ஜல்லி, தைரியமா நாம் வெளியே தெரியலாமா? அந்த போலீஸ்காரன் பார்த்தானு வை, பிடிக்க மாட்டானா என்று கேட்டான் போதிமுத்து. அதெல்லாம் இந்த டப்பியும் மையும் இருக்கிறவரை ஒன்னும் புடுங்க முடியாது. நீ தைரியமா வா. முதல்ல நாம பரோட்டா கடையில பசி ஆத்திக்குவோம். மற்றதெல்லாம் பொறவுதான். பரோட்டாவுக்கு உன்கிட்ட காசு இருக்கா? அது எதுக்கு? டப்பி தலையில இருக்குதுல, ஆங்காரம் தூக்கிடுவான். ஆமாம், இவ்வளோ தெரிஞ்ச வாத்தியார் அந்த வர மெஷினுக்கு மட்டும் பயந்து ஓடி ஒளிகிறாரு. அது மெஷினு, இது ரத்தம் சதை. அப்ப ரத்தமும் சதையும் இருக்கிறவங்கள ஆட்டிப்படைக்க முடியுமா? ஆமாம், மூச்சு காத்தும் முக்கியம். அப்படின்னா எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா சொல்றேன். எனக்கே கொஞ்சம் தான் அந்த குரலி வித்தை தெரியும். வாத்தியார் தான் கிங்கு. அப்படி அவர் என்ன பண்ணுவாரு? கதி கலங்க வச்சிடுவாரு. ஒரு தடவை என் கண்ணு முன்ன ஒத்த காட்டு யானைய 100 யானையா காட்டினாரு. அதே போலத்தான் ஒத்த பாம்பை
100 பம்பா காட்டுறதும். இதெல்லாம் நிஜமா? அம்பட்டும் கண்கட்டு. அப்படின்னா டூப்பு தானே? டூப்பு இல்லை, அது ஒரு சாமர்த்தியம். இருவரும் பேசிக்கொண்டே ஒத்தையடி பாதை போன்ற வளைவான மலைத்தளத்தில் நடந்தனர். சில இடங்களில் சில மிருகங்கள் மாமிச பட்சினிகளுக்கு இரையானதில் அவற்றின் எலும்புகள் கண்ணில் பட்டன. கரடி ஒன்றும் கண்ணில் பட்டது. ஆனால் அது இவர்களை பார்த்துவிட்டு துரத்தாமல் வேறு பக்கமாகவே போய்விட்டது. ஜல்லி, அப்ப நாம இன்னைக்கு அந்த கொலை செய்ய சொன்னவனை கண்டுபிடிச்சிடலாமா? தெரியல, ஆங்காரன் வழிகாட்டுவான், நீ தொணக்காம வா என்று ஜல்லி போதிமுத்துவை அடக்கி இழுத்துக்கொண்டு நடந்தான். அரண்மனை பங்களாவில் ரத்தியையும் தியாவையும் விட்டுவிட்டு பின் குளித்து முடித்து டிஃபனையும் சாப்பிட்டுவிட்டு ராஜ்மகால் என்கிற தன்னுடைய ஆபீஸ் அலுவலகத்துக்கு கணேசன் என்கிற கணேசராஜா வந்தபொழுது பரந்தாமன் என்கிற அந்த பிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர் காத்து கொண்டிருந்தார். அடடே, வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ? வெரி சாரி. இருக்கட்டும் சார், நானும் இப்பதான் வந்தேன். எனக்கு தான் கொஞ்சம் பங்களால டைம் ஆயிடுச்சு. அப்பா அம்மானு எல்லாரும் பிடிச்சுக்கிட்டாங்க. பாப்பா உடம்பு இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஏற்காடு அவளுக்கு ரொம்ப பிடிச்சும் போச்சு. சந்தோஷம். நானும் எதுக்கு வந்தேன்னு சொல்லிடுறேன். அதுக்கு முந்தி ஒரே ஒரு கேள்வி, கொஞ்சம் பர்சனலா. நீங்க தயங்காம பதில் சொல்லணும். கேளுங்க பரந்தாமன். ஏற்காட்டில் உங்க உயிருக்கு ஆபத்துங்கிற மாதிரி ஏதாவது நடந்துச்சா? பரந்தாமனின் கேள்வி கணேசனின் புட்டியில் அடித்தது. அத்தியாயம் 28. அசோகமித்திரனின் பதட்டமான தூக்க விழிப்பும் அவர் நெற்றியில் தென்பட்ட விபூதியும் சந்திரமௌலீஸ்வர கணபாடிகளை ஆச்சரியப்படுத்தியதோடு பல கேள்விகளையும் அவரை கேட்க தூண்டியது. என்ன கனவு கண்டீங்க? இப்படி பதட்டத்தோடு எழுந்திருக்கீங்களே என்கிற கேள்வி முன் சற்று மௌனம் சாதித்த அசோகமித்திரன், ஓ, இப்பதான் பொழுது விடிஞ்சிருக்கா என்றார் நம்ப முடியாமல். ஆமாம், போய் முகம் கழுவிட்டு வாங்கோ. ஆமா, நீங்க தூங்க போகும்போது விபூதி வச்சுப்பேலா என்ன? இல்ல, எப்பவும் நான் அதையெல்லாம் வச்சுக்கிறவன் கிடையாது. அப்போ உங்க நெத்தியில விபூதி இருக்கே, எப்படி வந்தது? அப்படியா என்று கேட்ட அசோகமித்திரன் மெல்ல எழுந்து கண்ணாடியை தேடி சென்று பார்த்தார். பளிச்சென்று விபூதி தெரிந்தது. உடனே திரும்பி வந்து, இது அந்த சன்னியாசி பூசி விட்டது. நான் சர்வம் லிங்கத்தை வில்வேலியால அர்ச்சனை செய்ததை பார்த்தேன். அப்புறம் அது அந்த சன்னியாசி வணங்க சொன்னார். அப்ப அது என் தலையை தொட்டு ஆசீர்வாதம் செய்தது. அப்பதான் என்று அதற்கு மேல் பேச முடியாமல் கணபாடிகளை பார்த்தார். புரிகிறது. நீங்க இந்த ஊர்ல பார்க்க நினைச்ச சம்பவம் உங்களுக்கு கனவுல வந்திருக்கு. பாம்பு உங்க தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணும்பொழுது பயத்துல நீங்க கத்தவும் கனவு கலைஞ்சிடுச்சு, அப்படித்தானே? கணபாடிகள் மிக சரியாகவே கேட்டார். ஆமா சாமி, ஆனா அதை கனவா என்னால் நினைக்க முடியல. நிஜத்துல நடந்தது போலவே இருக்கு. அப்ப இந்த விபூதி கனவுல அவர் வச்சு விட்டார். ஆனா அது எப்படி நிஜத்துல இருக்க முடியும்? இதுக்கு பேர் தான் அமானுஷ்யங்கிறது. என்ன கேட்டா அந்த சன்னியாசியை கூட இங்க வந்து உங்க நெத்தியில பூசிட்டு போயிருக்கலாம். அப்படியா? இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. எப்பவுமே தெய்வீக அனுபவங்கள் இப்படித்தான் அறிவுக்கு சவாலா, ஆனா உணர்வுக்கு பிரமிப்பா இருக்கும். இல்ல சாமி, ரொம்ப அழுத்தமா அந்த பாம்பு வந்து பூஜை செய்யுங்கிறத நான் நினைச்சிட்டு இருந்ததால அது என் ஆழ் மனசுல இறங்கி இப்படி ஒரு கனவா வெளிப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். விபூதி நீங்க யாராவது வச்சு விட்டு இருக்கலாம்னு தோணுது. ஓ, இந்த அனுபவத்தை நீங்க சந்தேகப்படுறீங்களா? சந்தேகப்படல, இப்படியெல்லாம் நடக்கவும் வாய்ப்பு இருக்குதானே, அதை யோசிச்சு பார்க்கிறேன். அசோகமித்திரனின் பேச்சு கணபாடிகளுக்கு ஒரு கள்ள சிரிப்பை உருவாக்கிற்று. மேற்கொண்டு அவரிடம் வாதிக்காமல், சரி போய் பல் தேய்ச்சிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்கோ, காஃபி சாப்பிடலாம் என்றார். அசோகமித்திரனும் ஒரு துண்டை எடுத்துக்கொண்டு கொல்லைப்புறம் சென்று பல் விலக்கி முகம் கழுவி டாய்லெட்டுக்கும் போய்விட்டு கை கால்களை டவலால் துடைத்தபடியே வந்து அமர்ந்தார். குடிக்க காஃபியும் வந்தது. கணபாடிகளுக்கு வரவில்லை. நீங்க காஃபி சாப்பிடலையா? கிரகணம் முடிஞ்சு தலைக்கு குளிச்ச பிறகுதான் எச்சில் கூட விழுங்குவேன். 11 மணி கிரகணத்துக்கு காலையிலேயே இப்பவே விரதத்தை தொடங்கிட்டீங்களே? ஆமாம், இந்த காலகட்டத்தில் ஜபம் தியானம்னு இருக்கிறதான் விசேஷம். உடம்பு ஓடி ஆடி உள்ளே இருக்கிற சுரப்பிகள் கிரகண பிடைக்கு ஆளாயிடக்கூடாது. இதெல்லாம் யார் சொன்னது? விஞ்ஞானத்துல இப்படி ஒரு கருத்தே இல்லையே. மகான்களும் ரிஷிகளும் தான் என் வரையில விஞ்ஞானிகள். அவர்கள் சொன்னபடி நடக்கிறதான் உத்தமம். அதுதான் என் வழி. சரி,
நான் கொஞ்சம் அப்படியே வாக் போயிட்டு வரேன் என்ற அசோகமித்ரன் அடுத்த 5வது நிமிடம் தெருவில் இறங்கிவிட்டார். தெருவில் வெறிச்சோட்டம். மெல்ல நடந்து ஏரிக்கரை பக்கம் சென்றவர் அருகில் வயல்காட்டுக்குள் கனவில் கண்ட அதே தென்னந்தப்பையும் கண்டார். வரப்பில் இறங்கி உள்நுழைந்து பார்த்தபொழுது அதே மரத்தடி, அதே லிங்கம். கணேசன் தன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து நேரிடுதா என்று கேட்ட பரந்தாமனை அதிர்ச்சியோடு பார்த்தான். என்ன பார்க்குறீங்க? இப்படி ஒரு கேள்வியை நீங்க எதிர்பார்க்கல? ஆமாம், அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல. அது சரி, எதுக்காக பரந்தாமன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டீங்க? காரணம் இருக்கு. எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிக்கிறதுன்னு தான் தெரியல. பரந்தாமன் கைகளை பிசைந்தபடி ஒரு மாதிரி உடல் மொழியை காட்டினார். எதுவா இருந்தாலும் சும்மா சொல்லுங்க. என் உயிருக்கு ஆபத்தா? ஆமா கணேசன், அப்படித்தான் என் காதுல விழுந்தது. யார் சொன்னா? யாரால? கணேசன் அதிகம் பதட்டப்படாமல் ஆனால் மிக அழுத்தமாக கேட்டான். பரந்தாமனோ அதற்கு பதில் கூறாமல் அறைக்குள் எங்காவது சிசிடிவி கேமரா இருக்கிறதா என்று ஒரு பார்வை பார்த்தார். என்ன பரந்தாமன், கேமரா இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாம் கணேசன், நான் சொல்ல போகிறது சிதம்பர ரகசியம் மாதிரி ஒரு விஷயம். அது ரெக்கார்ட் ஆகிறத நான் விரும்பல. இந்த அறையில் அப்படியெல்லாம் எந்த கேமராவும் இல்லை. நீங்கள் தயங்காமல் சொல்லுங்க. சொல்கிறேன். அதே சமயம் ஏற்காட்டில் உங்கள் உயிருக்கு ஒரு சின்ன ஆபத்து கூடவா ஏற்படலை? நல்லது தான் நடந்தது. என் மகள் பூரணமாக குணமானா. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படின்னா இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் துணையாக இருக்குன்னு நினைக்கிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. பரந்தாமன், நீங்கள் விஷயத்துக்கு வாங்க. என் உயிருக்கு ஆபத்துன்னு எதை வச்சு சொன்னீங்க? வழவழன்னு எதையாவது பேசாம நேரா விஷயத்துக்கு வாங்க. வரேன் கணேசன். MP அருணாச்சலம் உங்களை தீர்த்து கட்டுற ஒரு எண்ணத்தில் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டேனா? யார் மூலமா? அது மட்டும் வேண்டாம். எனக்கு தகவல் தந்த அந்த நபர் தன் பெயரை வெளியே சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு. அருணாச்சலம் ஒரு ஊழல் பேர் வழி. ஆனா கொலை செய்யற அளவுக்கு போவான்னு நான் நினைக்கல. யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. பதவி ஆசை யாரையும் எதையும் செய்ய வைக்கும் கணேசன். அருணாச்சலத்தோட பல ஊழல்களை நீங்க கண்டுபிடிச்சிட்டது முதல் காரணம். அடுத்து வரப்போற எலெக்ஷன்ல நீங்களே நேரடியாக நிக்க போறேன்னு சொன்னது 2வது காரணம். எலெக்ஷன் சமயத்துல எதை செய்தாலும் அது வேறு மாதிரி போக வாய்ப்பு இருக்கிறதால எலெக்ஷனுக்கு 1 வருஷம் இருக்கிற நிலையில் இப்பவே ஒரு விபத்து வடிவத்துல உங்களை கொல்றது தான் அவன் பிளான். உங்களை மட்டும் கொண்டா கூட சந்தேகம் வரும்னு உங்க குடும்பத்தோட கொல்றதான் இதுல உச்சக்கட்ட பிளான். அதுக்கு உங்க ஆட்களையே கூட பயன்படுத்துவான். கார்ல போகும்பொழுது ஒரு விபத்தை ஏற்படுத்துறது, இல்ல பாம்புகளை விட்டு கொல்றதுன்னு எவ்வளவோ இருக்கு. ஓ, இதென்ன கொடுமை! அவன் MP இருக்க காரணமே எங்க அரண்மனை குடும்பம் தான். அவன் உடம்புல ஓடுறது எங்க உப்பும் ரத்தமும் தான். இப்படி எல்லாம் கூட செய்ய மனசு வருமா என்ன? அரசியல்வாதியாயிட்டா எல்லாம் வரும் கணேசன். உங்களால நம்ப முடியாதபடி நான் ஒரு விஷயம் சொல்றேன். கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் விக்டர் ராஜ் கேளுங்க. அவர் ஒரு பெரிய உண்மையை சொல்வார். சமீபத்தில் நாமக்கல் பைபாஸ்ல ஒரு விபத்து நடந்து ரோட் கான்ட்ராக்டர் ராமலிங்கம் என்பவர் ஸ்பாட் அவுட் ஆனாரு. அது எப்படி நடந்ததுன்னு விக்டர் ராஜுக்கு நல்லாவே தெரியும். கார் 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடும்பொழுது டயர் வெடிச்சு அதனால தண்ணியில இழந்து அது கவிழ்ந்து தீப்பிடிச்சிட்டுதா ரிப்போர்ட் சொல்லும். ஆனா அந்த டயர் ஒன்றும் தானா வெடிக்கல. அது துப்பாக்கியால சுட்டு வெடிக்க வைக்கப்பட்டதுன்றதான் உண்மை. பரந்தாமன் நிறுத்தி நிதானமாய் சொன்ன அந்த செய்தி கணேசனை ஒரு மிரட்டி அவன் கண்களும் கூட அகண்டு காதளவுக்கு ஓடியது. அந்த விபத்துக்கு பின்னாலேயும் அருணாச்சலம் தான் இருக்கிறாருங்கன்றதான் உண்மை. ஆனா எவிடன்ஸ் இல்லாதாலையும் டிபார்ட்மெண்ட்டே அருணாச்சலம் வீசி எறிகிற படத்துக்கு வாலாட்டுறதாலையும் அது அப்படியே விபத்து என்கிற மாதிரியே முடிஞ்சு போச்சு. அப்ப விக்டர் ராஜை கேட்ட மட்டும் என்ன புண்ணியம்? ஆக்சிடென்ட் தானே அந்த ஆளும் சொல்வார். கணேசன் பாயிண்டாக கேட்பது போல் கேட்ட கேள்வி முன் ஒரு சின்ன சிரிப்பு சிரித்த பரந்தாமன், விக்டர் ராஜ் அருணாச்சலத்தோட பரம எதிரி கணேசன். விலை போகாத ஒரு போலீஸ்காரன். அருணாச்சலையும் எதிலையாவது வசமா மாட்ட மாட்டானான்னு காத்துட்டு இருக்க ஒருத்தர். அதனால தான் அவரை கேட்க சொன்னேன். அருணாச்சலம் மோசமானவன் என்று தெரியும். ஆனா இவ்வளோ மோசமானவனா? சந்தேகமே வேண்டாம். நீங்க எச்சரிக்கையா இருக்கிறதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் என் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அவனை கழுத்து நெரிச்சு கொன்னாலும் கொன்னுடுவார். தெரியாதுங்கிறதான் அருணாச்சலம் எண்ணம். தெரிஞ்சாலும் அழுது நடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி
எல்லாம் என் வளர்ச்சியை பிடிக்காதவங்க செய்கிற சதின்னு சொல்லி நடிக்க அவனுக்கு நல்லாவே தெரியும் கணேசன். யூ ஆர் ரைட். அவன் ஒரு நல்ல நடிகன்னு எனக்கே தெரியும். அவனால் நினைச்ச இடத்துல நினைச்ச மாத்திரத்தில் கண்ணீர் விட்டு அழ முடியும். அதை நானே பல தடவை பார்த்துருக்கேன். புரிஞ்சா சரி. நீங்க எச்சரிக்கையா இருங்க. எலெக்ஷன் வரை எங்கேயும் டூர் மாதிரி போக வேண்டாம். கூடிய வரை உங்க பயண திட்டங்கள் ரகசியமாக இருக்கட்டும். எதுக்கும் ஒரு எஸ்கார்டை உங்க கூடவே எப்பவும் வச்சுக்கிங்க. நான் பார்த்துக்கிறேன் பரந்தாமன். எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்து பல உண்மைகளை சொன்னதுக்கு நன்றி. நன்றியெல்லாம் பெரிய வார்த்தை கணேசன். நான் தான் சொன்னேங்கிறது மட்டும் எக்காரணம் கொண்டும் வெளியே தெரிய வேண்டாம். தெரிஞ்சா உங்களையும் குறி வச்சிருவாங்கன்ற பயமா பரந்தாமன்? ஆமாம், எனக்கு நீங்க இந்த உதவியை மட்டும் செய்தா போதும். நோ ப்ராப்ளம். நான் யார்கிட்டையும் மூச்சு விட மாட்டேன். அதே சமயம் அந்த அருணாச்சலத்தை என்ன செய்யறேன்னு பாருங்க. முதல்ல அவன் பதவியை பிடுங்கணும். அப்புறம் அவனை ஊழல் வழக்கில் சிக்க வைக்கணும். மொத்த சொத்தையும் சீல் வச்சு முடக்கணும். எனக்கு தெரிஞ்சே 3000 கோடி இருக்கும். அவ்வளவும் பப்ளிக் மணி. இங்க மக்களும் சரியில்லை பரந்தாமன். கணேசன் கொந்தளித்திர பரந்தாமன் மெல்ல எழுந்து நின்றவராய், அப்ப நான் கிளம்புறேன் என்றார். தேங்க்யூ என்று ஒற்றை வார்த்தையில் அவருக்கு விடை கொடுத்த கணேசன் பரந்தாமன் வெளியேறிவிட்ட பிறகும் மனம் அடங்காமல் அந்த ஏசி அறைக்குள் குறுக்கும் நெடுக்கும் நடந்தான். ஏற்காட்டில் நடந்து முடிந்த சம்பவங்களும் அலைப்பாய ஆரம்பித்திருந்தன. மார்ட்டின் விபத்தில் இறந்தது, சதீஷ் பாம்பு கடித்து இறந்தது, இருவரும் மாமாவின் ஆட்களாகவும் இருந்தது என்று வரிசையாக கணக்கு போட்டு யோசித்தவன் ரத்தி தன் மாமாவை சந்தேகப்பட்டது வரை நின்றான். மாமா மேல் சந்தேகம் வர வேண்டும் என்பதற்காக கூட அருணாச்சலம் மாமாவின் நாட்களை பயன்படுத்தி கொண்டிருப்பானோ என்றும் ஒரு கேள்வி கிண்ணென்று எழும்பி நின்றது. அப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தவன் இன்ஸ்பெக்டர் விக்டர் ராஜிடமும் விசாரித்து விடுவது என்கிற முடிவுக்கு வந்து PA லோகநாதனுக்கு போன் செய்தான். ஹலோ. எஸ் சார். கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் விக்டர் ராஜா உனக்கு தெரியும் தானே? இதுவரை பேசினதில்லை சார், ஆனால் பிடிச்சிடலாம். என்ன சார் விஷயம்? நான் விக்டர் ராஜா பார்க்கணும். நம்ம ஆஃபீஸ்க்கே வர வச்சிரேன் சார். குட். அவர் வர்றதும் தெரியக்கூடாது, போகிறதும் தெரியக்கூடாது. நான் பார்த்துக்கிறேன் சார். ஃபோன் கட் ஆனது. தற்காலிகமாக கணேசனிடமும் ஒரு பதற்ற தணிவு. பரந்தாமனின் கிரே கலர் கியா கார் 5 ரோடு பாலம் மேல் சீரியப்படி இருக்க காருக்குள் இருந்த பரந்தாமன் சிகரெட் புகை குழைவுடன் தன் செல்போனில் குலசேகர ராஜாவை அழைத்திருந்தார். குலசேகர ராஜாவும் லைனில். என்ன பரந்தாமா, காரியம் பழம்தானே? அதில் என்ன சந்தேகம் சார்? எவ்வளோ தூரம் அருணாச்சலத்தை பற்றி பற்ற வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பற்ற வச்சிட்டேன். உங்களை இனி கொஞ்சம் கூட கணேசன்ஜி சந்தேகப்பட மாட்டார். குட். அது என் வரையில் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். ஆமாம், எந்த கொலை முயற்சியும் எந்த ஆபத்தும் ஏற்காட்டில் தனக்கு ஏற்படலன்னு சொன்னாரே, அவன் ரொம்ப ஆழமானவன் பரந்தாமன். ஆனா நான் அவனை விட ஆழமானவன். எதையும் அவன் மொப்பம் பிடிக்கிறதுக்கு முந்தி நான் முந்திக்கணும். அந்த வடநாட்டு காரியையும் அவ பொண்ணையும் போட்டு தள்ள பார்த்தது அப்படியே பேக் ஃபயர் ஆகிடுச்சு. என் திட்டப்படி மட்டும் நடந்திருந்தா அவங்க பரலோகம் போய் 3 நாள் ஆகியிருக்கும். இப்படி நான் அனுப்பின ஆட்களே போய் சேருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த விஷயத்துல என் மேல நிச்சயம் சந்தேகம் வந்திருக்கணும் கணேசனுக்கு. ஆனா அவன் அதை உன்கிட்ட காட்டிக்க விரும்பலன்னு நினைக்கிறேன். நடந்ததை விடுங்க, அடுத்து நடக்க போறத பாருங்க. பார்க்கிறேன். இப்பொழுதைக்கு அருணாச்சலம் பக்கம் சந்தேகத்தை திருப்பி விட்டாச்சு. அது போதும் எனக்கு. அவனும் ரொம்பவே ஆடிக்கிட்டு தானே இருக்கான். நீங்க பயங்கர கில்லாடி சார். ஒரு கல்லுல பல மாங்காய் அடிக்க பாக்குறீங்க. பார்த்தா ஆச்சா, மாங்காய் வேணுமே பறந்தாமா, தவறிடுச்சே. விழும். அடுத்த பிளானை பக்காவா போடுங்க. நானும் உங்க கூட இருக்கேன். நாம ஜெயிச்சு காட்டுறோம். அது போதும் எனக்கு. என் வரையில அந்த வடநாட்டு காரியம் அந்த குட்டி பீசாசும் ஒழியணும். அரண்மனை குடும்ப சொத்து எங்க குடும்பத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது. சொத்தை விட எனக்கு வித்து ரொம்ப முக்கியம். ஒரு வேலைக்காரியும் அவ மகளுமா வாரிசாகிறது விடமாட்டேன், விடமாட்டேன் பரந்தாமா. குலசேகர ராஜா மறுமுனையில் கொந்தளிப்பதில் ஜாதி அந்தஸ்து என்பதெல்லாம் எவ்வளோ வலிமையானது என்பது பரந்தாமனுக்கும் புரிந்தது. ஜல்லியும் போதிமுத்துவும் ஏற்காடு பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தனர். அங்குமுத்து கடையில் வயிறார பரோட்டா சாப்பிட்டு விட்டு பசியாறி இருந்த நிலையில் தலைப்பாகைக்குள் இருக்கும் ஆங்காரன் என்கிற குரலி டப்பாவை ஒருமுறை தொட்டு பார்த்து கொண்டான் ஜல்லி. ஆங்காரா, நாங்க தேடுற அந்த கொலைக்காரன் யாருன்னு காட்டிக்கொடு.
உனக்கு ரத்தமும் பொரியும் விருந்தா கொடுக்கிறேன். யார் அந்த பாவி? எந்த திசையில் இருக்கான்? அவனை காட்டிக்கொடு, ஆங்காரா காட்டிக்கொடு என்று தனக்குள் முணுமுணுத்துக் கொள்ள, மலையை விட்டு முதல்ல இறங்கு என்கிற ஒரு குரல் அவன் காதுகளில் ஒலித்து அடங்கியது. அத்தியாயம் 29. அசோகமித்திரன் அந்த லிங்கத்தை பார்க்கவும் அதிர்ந்தார். தான் கனவில் பார்த்த அதே லிங்கம், அதே மரத்தடி. அவரது 52 வருட வாழ்வில் முதல் முறையாக ஒரு பலத்த அதிர்வை எதிர்கொண்டது அவர் மனம். இதற்கு முன் ஒரு தடவை கூட வந்திராத ஓர் இடம் அந்த இடம். ஓவியமாகவோ புகைப்படமாகவோ கூட அந்த லிங்கத்தையோ மரத்தையோ பார்த்ததில்லை. அப்படி இருக்க எப்படி அப்படி ஒரு கனவு தனக்கு வர முடியும்? கேள்வியில் விழுந்தது மனது. பார்வையோ நாலாபுறமும் பார்த்தது. சிலுசிலுவென்ற வயல் காற்று, அங்கும் இங்குமாய் சலம்பும் பட்சிகளின் அழகு சப்தம். மற்றபடி யாருமே இன்றி அந்த தென்னந்தோப்பு விச்சாந்தியாக காட்சியளித்தது. ஆங்காங்கே விழுந்து கிடந்த மட்டைகள் மெல்ல நடக்கையில் காலை இடறின. தென்னப்பிஞ்சி குடுவைகள் மரநாய்களால் கொறிக்கப்பட்டு கொறிப்பு தடயத்தோடு கீழே கிடந்தன. இனம் தெரியாத தாவரங்கள் ஆங்காங்கே வளர்ந்திருந்தன. சில இடங்களில் பாம்பு சட்டைகள் உரிந்து கிடந்து லேசாய் அச்சமுட்டின. எவ்வளோ நேரம்தான் இப்படி இந்த சுழலியே பார்த்தபடி நிற்பது? பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுத்து தான் குருவாய் கருதும் மனமொழியில் நிற்கிற உளவியல் ஆய்வாளரை அழைத்தார். அவரும் அகப்பட்டார். காலை வணக்கம் ஐயா, நான் அசோகமித்திரன் பேசுறேன். வணக்கம் வணக்கம். என்ன மித்திரன், இந்த காலை வேளையில ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. உங்களுக்கு நான் இப்ப அழைச்சதுதான் ஆச்சரியம். எனக்கோ இந்த நொடியில பல பல ஆச்சரியங்கள், எப்பவும் இல்லாதபடி கொஞ்சம் குழப்பமும் கூட. உங்க கூட பேசினா தெளிவு கிடைக்கணும்னு தான் உங்களை அழைச்சேன். உங்களுக்கு இப்ப இடையூறு எதுவும் இல்லையே? நிச்சயமா இல்ல. பல் விளக்கிட்டு குடல் பாரத்தையும் இறக்கிட்டு இன்றைய தமிழ் தினசரியை வாசிப்பதற்கு திறந்தேன். நீங்க கூப்பிட்டு இருக்கீங்க. ஆமா, அப்படி என்ன ஆச்சரியம்? அப்படி என்ன குழப்பம்? நான் சொல்ல போறதை கேட்டுட்டு நீங்க உங்களுக்கு எதுக்கு இந்த ஆராய்ச்சியலான்னு கேட்டுடக்கூடாது. இப்படி அடிக்கோடு போட்டாலே கொஞ்சம் வில்லங்க தான். பரவாயில்ல, சொல்லுங்க. இந்து தெய்வ வழிபாட்டில் சிறு தெய்வம், பெருதெய்வம், காவல் தெய்வம், அப்புறம் விலங்கு கலப்பான தெய்வங்கள் என்ற ஒரு நீட்சியில் சர்ப்பங்கள் எனப்படுகிற பாம்புகளுக்கும் வழிபாடு நடத்தப்படுவது எனக்கு ஒரு கேள்வியை உருவாக்கிடுச்சு. அதோடு எல்லா தெய்வங்களோடையும் பாம்புகள் ஒரு ஆபரணம் போல சேர்ந்தே இருக்கு. அது ஒரு விஷப்பூச்சி, கையோ காலோ காதோ இல்லாத ஒரு புழு ஜாதி அது. ஆனா அதுக்கு எப்படி இப்படி ஒரு வழிபாட்டு அந்தஸ்து கிடைச்சதுன்னு ஒரு கேள்வி எனக்குள்ளே எழுந்தது. ஆராய்ச்சியிலே இறங்கினேன் என்று மணிமொழியினிடம் பேசத் தொடங்கியவர் அதன் பின் சந்திர மௌலீஸ்வர கணபாடிகளை சந்தித்தது, பிறகு நாகேந்திர நல்லூர் வந்தது என்று சகலத்தையும் கூறியவர் இறுதியாக தான் கண்ட கனவை கூறி கனவில் கண்ட இடம் நிஜத்திலும் இருப்பதை சொல்லி, இப்படி ஒரு கனவு எனக்கு எப்படி வந்தது என்பதுதான் பெரிய வியப்பாயிருக்கு என்று முடித்தார். மறுமுனையில் மணிமொழியனாரிடம் சற்றே மௌனம். ஐயா, இணைப்பில் இருக்கீங்களா? இருக்கேன். நீங்க சொன்னதை யோசிச்சுக்கிட்டும் இருக்கேன். இதை ஒரு தற்செயலாதான் என்னால் நினைக்க முடியுது. தற்செயல் சம்பவங்கள் வாழ்க்கையில் நடப்பது போல உங்க கனவுலையும் நடந்திருக்கு. அதை கடந்து பெருசா இதுக்கு பின்னால ஒன்று இருக்கிறதா எனக்கு தெரியல. அப்படி கிடக்க என்னால முடியல. அதான் உங்களை கேட்டேன். கனவுங்கிறதே மன எண்ணங்களோட கசிவு தானே. சிக்மண்ட் ஃப்ராய்டு புத்தகங்களை வாசிச்சிருக்கீங்களா? அவர் பற்றின சில கட்டுரைகளை வாசிச்சிருக்கேன். அவர் எழுதின நூலை வாசிச்சதில்ல. ஒரு முறை முயற்சி செய்தேன். ரொம்ப கடினமான மொழியா எனக்கு தெரிஞ்சது, விட்டுட்டேன். அவர் நூல்ல மனதோட மயக்க நிலைகள் பற்றியும் தூக்க நிலைகள் பற்றியும் ரொம்பவே சிந்திச்சு எழுதியிருக்காரு. ரொம்ப பொறுமையா படிக்கணும். அவருக்கு பிறகு அவரோட அடியை ஒற்றி யாரும் பெருசா வந்து எதுவும் எழுதிடல. அவர் இறுதி வரை கனவுகளை ரெம் எனப்படுகிற ரேபிட் ஐ மூவ்மெண்டா தான் சொல்றார். அதிகாலையில மூளையில அதிக ரத்த ஓட்டம் பாயிற தருணத்துல ஆழ்மன அலைகள் பிம்பமா மாறி நடமாடுவதை தான் நாம் கனவாக உணர்கிறோம். இப்படி இது சார்ந்த படிப்பே கூட வந்துருச்சு. இந்த விஷயத்துல கல்கத்தால சட்டர்ஜின்னு ஒருத்தர் இருக்கார். என்னை விட அவரால் தான் உங்களுக்கு தெளிவா பதில் கூற முடியும். அவர் என் தரேன். சட்டர்ஜி ஒனிரலாஜில மாஸ்டர்ஸ் முடிச்சவர். கனவுகளை வச்சு புத்தகமே எழுதினவர். ரொம்ப மகிழ்ச்சி. நான் அவசியம் அவர் கூட பேசுறேன். கைபேசி என்ன SMS பண்ணிடுங்க. அதே சமயம் உங்க வரையில இது தற்செயலான ஒண்ணுதான், அப்படித்தானே? நிச்சயமா. அதே சமயம் அமானுஷ்யமும் ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம்னு நான் இப்ப நினைக்க ஆரம்பிச்சிருக்கேன்.
என் வாலிப பிராயத்தில் அமானுஷ்யத்தை நான் ஒரு தங்க கற்பனைன்னு வர்ணிச்சிருக்கேன். நடக்க முடியாத கற்பனை செய்து பார்க்கறது எப்பவும் மனதோட இயல்பு. கற்பனையை தூண்ட ஒரு மரவெட்டியோட கோடாரி ஒன்று குளத்துல விழுந்துருச்சு. அப்ப ஒரு தேவதை வந்தது. அது முதல்ல தங்க கோடாரியை எடுத்து இதுவானு கேட்டதுன்னு ஒரு சிறுவர்களுக்கான கதை இருக்கே, அது போதும். அப்படி சொல்லப்படுற கதைகள் உள்ள விதையா விழுந்து அதுதான் அமானோட கற்பனைகள் ஆகும். அந்த கற்பனைகள்ல ஒரு பெரிய சுகம் இருக்கு. கற்பனை செய்யறதுலயும் சுகம், அதை எழுதி படிக்கிறதுலயும் ஒரு சுகம் இருக்கு. ஆனா அந்த சுகம் ஒரு மாயை. இப்படித்தான் நான் அப்ப நினைச்சேன். ஆனா இப்ப 80 வயசுல வாழ்க்கையை பறந்துபட்டு பார்த்ததில் என்கிட்டையும் நிறைய மனமாற்றங்கள். இந்த உலகத்துல எல்லாத்தையும் விஞ்ஞானப்படுத்திட முடியாதுங்கிறது இப்ப என் கருத்து. பகல்னா இரவுன்னு ஒன்று இருக்கிற மாதிரி, இனிப்புனா கசப்புன்னு ஒன்று இருக்கிற மாதிரி, விஞ்ஞானத்துக்கு நிகராவோ இல்லை மேலாவோ ஒன்று நிச்சயம் இருக்கும். விஞ்ஞானத்தை நாம் நம்பிக்கை வைத்து ஏற்க தேவையே இல்லை. ஏன்னா அது புலன்களுக்கான நிதர்சனம். அதே சமயம் நம்பிக்கை வச்சு ஏற்க வேண்டியது சிலதும் இருக்குதுன்னு நான் இப்போ உணர்றேன். நீங்க சொன்ன கனவு அப்படி ஒன்னோ என்னவோ. மணிமொழியனார் அப்படி சொன்னபொழுது அசோகமித்திரனின் கனவில் வந்த அந்த சாமியார் எதிரே வந்தபடி இருந்தார். ஜல்லியின் காதுக்குள் ஒலித்த அந்த குரலை தொடர்ந்து ஜல்லி சேலம் செல்வதற்கான பஸ்ஸில் ஏற தயாரானான். கூடவே ஏறிய போதிமுத்து, என்ன ஜல்லி, ஏதோ முணுமுணுன்னு சொன்னியே என்று கேட்டான். ஆங்காரன்ட்ட பேசினேன். அவன் மலையை விட்டு முதல்ல இறங்குன்னு சொல்றான். வா பஸ்ஸை பிடிப்போம். நீ முணுமுணுத்தே, ஆனா சொன்னியே ஆங்கார்னு. அதோட குரல் என் காதுல கேட்கலையே. யார் தலைமையில டப்பி இருக்கோ அவங்க காதுக்கு தான் கேட்கும். அதான் எப்படின்னு கேட்கிறேன். ஆங்காரன் ஒரு கர்ணை அர்ச்சனை. காத்துக்குரல் எர்ச்சனைகளுக்கு காதுக்குள்ள லகுவா அதுக சொல்கையில நமக்கும் அது யாரோ ரகசியம் சொல்ற மாதிரி கேட்கும். ஜல்லி ஜல்லி, அந்த டப்பியை என் தலைமையிலையும் வச்சு விட. அது எப்படின்னு நானும் கேட்கேன். அதுக்கு நீ ஆசான் கிட்ட தீட்சை வாங்கணும். அப்படியெல்லாம் இந்த விஷயங்களை நெருங்கிட முடியாது. பேசிக்கொண்டே இருவரும் நடந்து காத்திருந்த சேலம் பஸ்ஸிலும் ஏறினர். இருவர் தோற்றத்தையும் கண்டக்டர் ஒரு மாதிரி பார்த்தார். சற்றே தெனாவட்டாக, இங்க ஏறினா சேலத்துல தான் நிற்கும், இடையில நிற்காது. சில்லறைய கையில சரியா வச்சிருக்கணும். 500 ரூபாய் நோட்டு நீட்டுது, 2000 நீட்டுதுங்கிற ஜோலியே கூடாது. சில்லறை இல்லாட்டி இறங்கிடு என்று எங்கோ பார்த்தபடியே சொன்னார். ஜல்லி, என்ன ஜல்லி இப்படி சொல்றான்? இவனுக்கு நாம இந்த வண்டியில ஏறி வர்றது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். சரியா சொன்ன போதி. உருவத்தை வச்சு எடை போடுறவன் இவன். இவனை இன்னைக்கு அதை விடுறேன் பார். எப்படி ஜல்லி? பஞ்சு வித்தையில ஒன்று தான் மனக்கட்டு. இப்ப அதை காட்டுறேன் பார். அது என்ன பண்ணும்? பாயை கட்டிடும். திமிரா இப்ப நம்மளை பார்த்து பேசினால அந்த பேச்சு அப்படியே போயிரும். அது எப்படி? கூடத்தானே இருக்க, வேடிக்கை பாரு என்று போதிமுத்துவிடம் சொல்லிவிட்டு தலைப்பாகைக்குள் ஒரு பாகத்தில் வைத்திருந்த பீடியை எடுத்து பற்ற வைத்து புகையை கசிய விட்டான் ஜல்லி. அதை பார்த்த வேகத்தில் வேகமாக வந்த கண்டக்டர், எலே அறிவில்லை உனக்கு? பஸ்ஸுக்குள்ளே பீடியை பற்ற வைக்க, இறங்கியா கீழே என்று சிடுசிடு குரலில் அதட்டலாக சொல்ல, அடுத்த வினாடியே அந்த கண்டக்டர் முகத்தை, குறிப்பாக கண்களை ஜல்லி மிக கூர்மையாக பார்க்க தொடங்கினான். எலே இறங்குங்கிறே, என்னடா வெறிக்க என்று அடுத்த அதட்டலுக்கு கண்டக்டர் சென்ற போதிலும் ஜல்லியின் பார்வையில் ஒரு மாற்றமும் இல்லை. குறிப்பாக இமைதுழிப்பே இல்லாத அகண்ட விழி விரிப்பு சில வினாடிகள் தான். கண்டக்டரிடமும் ஒரு மெல்லிய மாற்றம். பதிலுக்கு சில வினாடிகள் பார்த்துவிட்டு ஏதோ சொல்ல வந்து பின் முடியாமல் போய் அப்படியே திரும்பி சென்று கடைசி வரிசையில் ஜன்னலை ஒட்டிய தன் சீட்டில் போய் உட்கார்ந்து கொண்டார். போதிமுத்துவிடம் பலத்த ஆச்சரியம். ஜல்லி, என்ன ஜல்லி, எதுவும் பேசாம போய் உக்காந்துட்டான்? ஆமாம், பதிலுக்கு நான் அவனை என் கையால மணிக்கட்டை சின்ற வரை இப்படியேதான் இருப்பான். இனி வாயே திறக்க மாட்டான் பார். ஆத்தி, நெசமாவா? பாரு, பார்த்துக்கிட்டே இரு. அவன் பேசாட்டி பஸ் எப்படி நகரும்? விசிலு ஊத வேணாமா? அதெல்லாம் கச்சிதமா நடக்கும். பேச மட்டும்தான் மாட்டான். அதே மாதிரி நம்மக்கிட்டையும் டிக்கெட் எடுன்னு வந்து நிற்க மாட்டான். ஆத்தி, இது மகா பெரிய வித்தியால இருக்கு. அதுக்கு பேர் தான் பஞ்ச வித்தை. கண்கட்டு, வாய்க்கட்டு, செவிக்கட்டு, கைக்கட்டு, கால் கட்டுன்னு 5 கட்டுல இப்ப நான் அவனுக்கு வாய்க்கட்டு போட்டிருக்கேன். நானா அவுத்து விடுற வரை வாயை திறக்க மாட்டான். ஜல்லி, நீ என்ன இம்புட்டு பெரிய மாயக்காரனா இருக்க? என்னால நம்பவே முடியல.
எல்லாம் ஆசான் போட்ட பிச்சை. இப்படியெல்லாம் கூட வித்து இருக்கிறத நான் இப்பதான் ஜல்லி பார்க்கேன். போதிமுத்து ஆயாசப்பட பஸ்ஸில் கூட்டம் ஏறி முழுவதுமாய் நிரம்பிவிட்ட நிலையில் கண்டக்டரும் விசில் கொடுக்க டிரைவர் பஸ்ஸை கிளப்பினார். கண்டக்டர் மௌனமாகவே டிக்கெட் கொடுக்க தொடங்கினார். மழைத்தவளையின் சலம்பல் கணக்காக சதா பேசியபடியே டிக்கெட் தரும் கண்டக்டரின் இறுக்கம் டிக்கெட் எடுத்த பலரையும் ஆச்சரியமாக பார்க்க வைத்தது. ஜல்லி சொன்னது போல் ஜல்லி போதிமுத்துவிடம் மட்டும் டிக்கெட் வாங்க சொல்லவே இல்லை. அவர்கள் இருவரையும் பார்க்க கூட விரும்பவில்லை. போதிமுத்து தன் வாழ்வில் ஒரு விசித்திர அனுபவத்துக்கு ஆளாகி பிரமிப்பில் இருந்தான். மலைத்தளத்தின் 20 கொண்டை ஊசி வளைவுகளையும் கடந்து அடிவாரம் அடைந்து பின் மாடர்ன் தியேட்டர்ஸ் ஆர்ச்சியை கடந்து ஜெயில் பகுதியை கடந்து அஸ்தம்பட்டி ரவுண்டனாவில் திரும்பி பஸ் ஸ்டாண்டு நோக்கி ஓடிக்கொண்டு இருந்த பஸ்ஸில் சட்டென்று எழுந்து கொண்ட ஜல்லி பின்புற கண்டக்டர் சீட் நோக்கி நடந்திட போதியும் தொடர்ந்தான். அப்படியே படிகளில் இறங்கி 2வது படியில் நின்று கொண்டு மௌனமாக அமர்ந்திருந்த கண்டக்டரின் மணிக்கட்டில் தன் 2 விரல்களால் சுரீர் என்று ஒரு சுண்டு சுண்டினான். அடுத்த நொடி மழைக்கோழி உடம்பை உதறிவிட்டுக் கொள்வது போல் ஒரு உதறல் கண்டக்டரிடம். வண்டி கொஞ்சம் நிறுத்து, நாங்க இறங்கணும் என்று தன்மையாக சொல்ல மறுப்பின்றி விசில் கொடுக்காமல் ஹோல்டன் என்று கண்டக்டர் கத்த பஸ்ஸும் சற்று ஓடி தேய்ந்து நின்றது. வாய் இருக்குன்னு ரொம்ப பேசாத, அப்புறம் நிரந்தரமா கட்டிவிடுவேன் என்கிற ஒரு செல்லை எச்சரிக்கையோடு ஜல்லி இறங்கிட போதிமுத்துவும் இறங்கிக் கொண்டான். போதிமுத்துவுக்கு அந்த நொடிகளில் ஜல்லி ஒரு பெரும் சக்தியாகத்தான் தெரிந்தான். ஜல்லி, சூப்பர் ஜல்லி, இம்புட்டு வித்திய கையில வச்சுக்கிட்டு நீ எப்படிதான் புளிய மரத்தடியில செருப்பு தச்சியோ தெரியல, நீதான் இனி என் சாமி என்று கண்கள் அகண்டு பொங்க பேசினான். அப்பொழுது போதிமுத்துவிடம் கண்கள் செருகிய நிலையில் ஏதோ முணுமுணுப்பு. இருவருமே சாலையோரம் ஒரு மரத்தடியில் நின்றபடி இருந்தனர். அப்பொழுது ஜல்லியின் காதில் ஆங்காரன் என்கிற கர்ண யட்சினியின் காக்காயின் சுடுகாட்டுக்கு போ, ஜிப்பாக்காரன் தெரிவான், அவன் தான் கொலைக்கு சாவி கொடுத்தவன் என்ற குரல் ஒலித்து அடங்கியது. அடுத்த நொடியே, எலை நடவே சுடுகாட்டுக்கு, நாம தேடுறவன் இப்ப அங்கதான் இருக்கான் என்ற ஜல்லி வேகமாய் ஒரு பீடியை பற்ற வைத்துக் கொண்டு லுங்கியை மடித்து கட்டிக்கொண்டு நடக்க தொடங்கினான். உடன் நடந்த போதிமுத்து, சுடுகாட்டுனா எந்த சுடுகாட்டுக்கு ஜல்லி என்று கேட்க, காக்காயின் சுடுகாட்டுக்கு என்று ஜல்லியும் சொல்ல, ஐயோ ரொம்ப தொலைவாச்சே என்ற நொடியே எதிரில் ஒரு ஆட்டோ வரவும் கையை நீட்டினான் ஜல்லி. அதுவும் நின்றது. முதலில் அதில் போதிமுத்துவை ஏற சொன்ன ஜல்லி பின் தான் ஏறிக்கொண்டு காக்காயின் காட்டுக்கு போ என்றான். ஆட்டோ டிரைவரிடமும் மறுபேச்சில்லை. அரண்மனை பங்களா உள்ளே நுழைந்து நின்ற காரிலிருந்து இறங்கிய கணேசன் கூல் கிளாஸை கழட்டி சட்டை பாக்கெட்டில் வைத்துக்கொண்டே நடந்திட எதிரில் சிலர் கணேசனின் அப்பா கைலாசராஜாவை பார்த்து பேசிவிட்டு விடை பெற்றவர்களாய் வந்து கொண்டிருந்தனர். கணேசனை பார்க்கவும் மெத்த பணிவாய் கைகூப்பி வணக்கம் சொன்னபடியே மெல்ல சிரித்தபடி கடந்தனர். கையில் ஒரு கால்குலேட்டரோடும் டக் செய்த பேண்ட் சட்டையோடும் ஏதோ கணக்கு போட்டபடி இருந்த மூர்த்தி என்கிற அக்கவுண்ட்ஸ் கிளார்க் கணேசனை பார்க்கவும் குட் மார்னிங் சார் என்றான் உடம்பில் ஒடுக்கமாய். கணேசன் முகத்தில் இறுக்கம். அதோடு குட் மார்னிங் சொன்ன மூர்த்தியிடம் மாமா இருக்காரா மூர்த்தி என்று கேட்டான். இப்பதான் சார் கார்ல வெளியே புறப்பட்டு போனார். அப்பா இருக்கார்ல? பஜார்ல இருந்து வியாபாரிங்க பார்க்க வந்திருந்தாங்க, அவங்களோட பேசி முடிச்சுட்டு இப்பதான் படுக்க போனார். நீ சாப்பிட்டியா? இல்ல சார், இனிமே தான். சரி போ, போய் சாப்பிடு என்று உள்ளே விஸ்தாரமான ஹாலில் உள்ள சோஃபாக்களை கடந்து நடந்து மாடிக்கு செல்லும் வளைவான படிகளில் ஏறி தென்மேற்கில் கன்னிமூலையில் இருக்கும் தனக்கும் ரத்திக்குமான அறை நோக்கி அவன் செல்வதை மாமா குலசேகர ராஜாவின் மனைவியும் தன் அத்தையுமான சுந்தரவலி தன் அறை வாசலில் திரைச்சிலை பின்னால் இருந்து பார்த்தபடியே இருந்தாள். கணேசன் அவனுக்கான அறைக்குள் நுழைந்து விடவும் தன் கைவசம் இருந்த செல்போனில் அவள் கணவர் குலசேகர ராஜாவை 10 இலக்க எண் வழியே பிடித்த பொழுது குலசேகர ராஜாவின் கார் காக்காயின் சுடுகாட்டு பாதை வளைவில் திரும்பிக் கொண்டிருந்தது. என்னங்க? சொல்லு சுந்தரம். கணேசன் வந்துட்டான், கொஞ்சம் இருக்குமாதான் தெரிகிறான். உன்கிட்ட பேசினானா? நான் மறைவாய் இருந்தேன், எதிரில் போகவே பயமா இருந்துச்சு. அதெல்லாம் தூக்கி தூர போடு, நான் எல்லாத்தையும் சரி செய்துட்டேன். நீ போய் சகஜமா பேசு. அந்த குட்டி சாசியும் கொஞ்சி. அது தாத்தா தாத்தான்னு பெரியவர்கிட்டயே இருந்துச்சு, அவரும் தூக்கி வச்சுக்கிட்டு ஒரே கொஞ்சல். உங்க அக்கா முகத்திலையும் ஒரே சந்தோஷம். ரத்தியும் ஏற்காட்டில் யாரோ ஒரு சாமியாரை பார்த்ததாகவும் அவர் தான் அந்த குட்டி பிசாசு குணமாகவும் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா.
உங்க அக்கா உடனே நாமளும் போய் பார்க்கணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கூட அந்த சாமியாரை பத்தி கேள்விப்பட்டேன். இன்னைக்கு இந்த நாட்டில் அவங்களுக்கா பஞ்சம்? அதை விடு, நான் சொன்னபடி செய். இனி நீ நான் நம்ம மஞ்சு நடந்துக்கிறதுல தான் எல்லாம் இருக்கு. போய் பேசு. எவ்வளோ தூரம் நடிக்க முடியுமோ நடி. இங்க சுடுகாடு வந்துருச்சு. சதீஷ் பாடியை ஒரு பார்வை பார்த்துட்டு அவன் பொண்டாட்டி கையில் செக்க கொடுத்துட்டு வந்துடுறேன் என்று குலசேகர ராஜா பேசி முடித்திட அந்த நவீன மின்மயான தோட்ட சாலைக்குள் புகுந்தது அவரது BMW கார். அதிலிருந்து வேட்டு ஜிப்பாவில் சோகமாக இறங்கினார் குலசேகர ராஜா. பின்னாலேயே ஒரு 100 அடி தூரத்தில் உதறிக்கொண்டு வந்த ஆட்டோவிலிருந்து ஜல்லியும் போதிமுத்துவும் இறங்கிய நிலையில் ஜல்லியின் பார்வை கர்ணை அர்ச்சினி வேட்டிஜிப்பா என்கிற அடையாளமிட்டு சொன்ன குலசேகர ராஜாவை தான் முதலில் பார்த்தது. அத்தியாயம் 30. சாமியார் வருவதை பார்த்து அசோகமித்திரனுக்குள் பலத்த அதிர்ச்சி. மணிமொழியனாருடன் பேசியபடி இருந்தது தடைப்பட்டு போனது. பார்வை சாமியார் மேலேயே இருந்தது. என்ன அசோகமித்திரன், பேச்சு காணோம்? ஏதாவது டவர் ப்ராப்ளமா? இல்ல ஐயா, இது அடுத்த கட்ட அதிர்ச்சி. என்ன சொல்றீங்க? என் கனவுல வந்த அதே சாமியார் இப்ப நேர்ல என் எதிரில் வந்துட்டு இருக்கார். ஓ, நிஜமாவா? ஆமாம். வாட்ஸ்அப் வீடியோவில் வந்து காட்டட்டுமா? இல்லை, நீங்க சொல்றத நான் நம்புறேன். இப்ப சொல்லுங்க, அந்த கனவு ஒரு தற்செயலான ஒண்ணுதானா? இது ஆய்வுக்குறி கேள்வி. சட்டுன்னு ஒரு பதிலை என்னால் சொல்ல முடியல. அவர் உங்களை பார்த்துட்டாரா? பார்த்துட்டார், கிட்டேயும் வந்துட்டார். அப்ப அவர் கூட பேசுங்க. எந்த நிலையிலையும் உங்க உறுதியை மட்டும் இழந்துடாதீங்க. இது 2 விதமாக தான் இருக்கணும். ஒன்று, நம்பவும் முடியாத மறுக்கவும் முடியாத அமானுஷ்யம். இன்னொன்று, விசேஷமான சில பரீட்சைகளை கொண்டு நம்மை நமக்கே தெரியாம கைக்குள்ள எடுத்துக்கிறது. இந்த 2ல் உங்க அனுபவம் எந்த வகைன்னு நீங்களே அந்த சாமியாரோட பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. இப்பொழுதைக்கு நான் முடிச்சுக்கிறேன். மறுபுற மணிமொழியினார் முடித்துக்கொள்ள அசோகமித்திரனும் எதிரில் வந்து நிற்கும் சாமியாரை பார்க்க தொடங்கினார். சாமியார் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை. பதிலுக்கு அசோகமித்திரனும் சிரித்தார். நீதான் ஐயர் வீட்டுக்கு வந்திருக்கிற ஆராய்ச்சியாளரா? அவரிடம் ஆரம்பம். அசோகமித்திரனிடம் மௌனமான ஆமோதிப்பு. ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண போற? சாமியாரின் அடுத்த கேள்வி அசோகமித்திரனை சற்று இடித்ததும் அழுத்தமாய் ஒரு பதில் சொல்ல விரும்பியவர் அனுபவங்களை எல்லாம் புத்தகமாக எழுதுவேன் என்றார். உன்னால் அப்படியெல்லாம் எழுத முடியாது சொல்லி சற்று பெரிதாகவே சிரித்தார் சாமியார். நான் பல புத்தகங்களை எழுதினவன். இருக்கலாம், ஆனா இங்க நீ எதுக்கு வந்திருக்கியோ அதை உன்னால எழுத முடியாது. அது இருக்கட்டும், நீங்க யார்? பார்த்தா தெரியல, பரதேசி. பேர் இல்லையா? அதான் சொன்னேனே பரதேசின்னு. உங்களை நான் இப்பதான் பார்க்கிறேன். ஆனா இன்னைக்கு அதிகாலை என் கனவுல நீங்க வந்தீங்க. இந்த இடம், அதோ அந்த லிங்கம் எல்லாம் அப்படியே வந்தது. ஆனா அது எப்படின்னு தான் புரியல. நாம வாழற அந்த வாழ்க்கையை கூட ஒரு கனவு தான். அந்த கனவு வாழ்க்கைக்குள்ள உனக்கு ஒரு கனவா? அவர் கிண்டலாக கேட்டார். லைஃப் இஸ் மொமெண்ட்னு நானும் படிச்சிருக்கேன். அதாவது இப்ப நான் இருக்கிற இந்த நொடி, இந்த தருணம் மட்டும்தான் வாழ்க்கைங்கிறது அதோட அர்த்தம். ஒரு கோணத்தில் அது உண்மையும் கூட. நேத்து வரை நடந்த எல்லாமே வெறும் ஞாபகமாகத்தான் மனசுக்குள்ள இருக்கு. அதுல கூட எல்லா நாட்களும் எல்லா சம்பவங்களும் ஞாபகத்துல இருக்கானா? இல்ல. இப்ப இந்த மொமெண்ட் கூட ஞாபகத்துல போய் உட்கார போற ஒண்ணுதான். நாளைங்கிறது விடிஞ்சாதான் நிச்சயம். இன்னைக்கே கூட எனக்கு ஏதாவது நடந்து நான் இறந்துடலாம். எனக்கு நாளைன்னு ஒன்று இல்லாமலே போயிடலாம். நம்ம எல்லோருக்குமே கூட அப்படித்தான். அதனால கையில் இருக்கிற காலத்தை அனுபவிச்சு வாழறதான் வாழ்க்கைன்னு எனக்கு நல்லா தெரியும். இது கனவு மாதிரி, ஆனா கனவு இல்லை. சாமியாரின் கேள்விக்கு அடர்த்தியான ஒரு பதிலை கூறி முடித்தார் அசோகமித்திரன். சரியாதான் சொல்லியிருக்க. ஓரளவு வெந்தவன் தான் நீ என்று திரும்ப சிரித்தார் சாமியார். வெந்தவன் என்றால் புரியலையா? வாழ்க்கையை புரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்ல வந்தேன். இல்ல, புரிய வேண்டியது இன்னும் நிறையவே இருக்கு. உங்க விஷயமும் அதுல ஒண்ணு. உங்களை நான் பார்த்ததே இல்லை, இந்த இடத்தையும் பார்த்ததில்ல. ஆனா என் கனவுல இந்த இடமும் நீங்களும் வந்தது எப்படி? வந்து நான் என்ன பண்ணேன்? கிரகண நேரத்துல லிங்கத்துக்கு பூஜை செய்தீங்க.
அப்போ ஒரு பாம்பும் வந்து அதுவும் பூஜை செய்தது. என் தலையில தன் வாயை வச்சு ஆசீர்வாதமும் பண்ணுச்சு. ஓ, இனிமே நடக்க போற ஒன்று உனக்குள்ள கனவுல நடந்துருச்சா? அப்ப அதே போல ஒரு சம்பவம் இப்ப இங்க நடக்க போகுதா? அது நடக்கலாம். இங்க தான் நடக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி பல இடங்கள் இருக்கு, அங்கே எங்கேயாவது நடக்கலாம். இது என்ன குழப்பமான பதில்? இதுதான் உண்மையான பதில். ஆனா நான் கிரகண சமயம் வழிபாடு செய்வேன், அது நிச்சயம். அப்ப சாமி வருவாராங்கிறது வந்த பிறகுதான் தெரியும். எந்த சாமி? சித்தர் சாமிதான், வேற யார்? சித்தர் சாமியா? நான் பாம்பு வந்து வழிபடுமான்னு கேட்டேன். எல்லாம் ஒண்ணுதான்பா. சாமியார் சொன்ன பதில் அசோகமித்திரனை கூர்மையாக்கியது. சித்தரும் பாம்பும் ஒன்றா? எப்படி? கேள்வி எழும்பி நின்றது. குலசேகர ராஜா தன் படகு காரிலிருந்து இறங்கி சோகமாய் முகத்தை வைத்துக்கொண்டு மின் தகனம் நடக்கும் ஒரு அழகான கட்டடம் நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அந்த மயானம் ஒரு காலத்தில் அடர்வான மரங்கள் சூழ்ந்த கடும் காடாக இருந்தது. அங்கோர் இடத்தில் ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் கூரைக்கு கீழ் பிணங்கள் தகனமாகும். அதன் புகை எல்லா பக்கமும் பரவி மரங்களின் இலைகளில் எல்லாம் படிந்து சூழலை இருள்மயமாக இருக்கும். காக்கை குருவி என்று ஒரு பட்சி கூட அந்த புகை பிடிக்காமல் அந்த பக்கமே வராது. சில கழுகுகளும் ஆந்தைகளும் மட்டும் எங்களுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டில்லை என்பது போல் மரக்கிளைகளில் அமர்ந்து கீழே நடப்பதை பார்த்தபடி இருக்கும். ஒரு நாளும் ஒரு மனிதரும் அங்கே லேசான இதயத்தோடும் மூச்சோடும் இருந்ததே இல்லை. கண்ணீரும் ஒப்பாரியும் தான் அங்கே சாஸ்வதம். அங்கே வரும் ஒவ்வொருவரும் தங்களை ஒருமுறை பிணமாக கற்பனை செய்து பார்த்து தங்களுக்கும் இதுதானே இறுதி முடிவு என்று கேட்டுக்கொண்டு பின் அப்படி நினைத்தது பிடிக்காமல் வேறு நினைவுகளுக்கு மாற முயற்சிப்பார்கள். அப்படி ஓர் இடம் இப்பொழுது மிக நவீனமாக துளியும் அச்சத்திற்கே இடமில்லாதபடி ஒரு பூங்காவாக ஆக்கப்பட்டு இருந்தது. தரையெல்லாம் டைல்ஸ் பதிக்கப்பட்டு நடக்கையில் சுகமாய் இருந்தது. இருபுறமும் குரோட்டன்ஸ் செடிகள் பூக்களோடு சிரித்தன. தகன கட்டடம் முன்பு பாம்பு கடித்து இறந்து போயிருந்த சதீஷின் உடல் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு முகம் மட்டும் தெரியும் விதத்தில் காடா துணிகளால் அடக்கி கட்டப்பட்டு இருந்தது. முகமும் நீளம் பாரித்து அடையாளமே மாறிப்போயிருந்தது. சுற்றிலும் சதீஷின் உறவினர்கள், நண்பர்கள் என்கிற ஒரு கூட்டம். சதீஷிற்கு 10 வயதில் ஒரு மகன். மொட்டையடிக்கப்பட்டு அவன் நிறுத்தப்பட்டு இருந்த கோலம் நெஞ்சி குத்தியது. வெள்ளை வேட்டு ஜிப்பாவில் குலசேகர ராஜா நெருங்கி வரவும் எல்லோரிடமும் ஒரு சிறு பரபரப்பு. சதீஷின் மனைவியும் கண்ணீரோடு ஏறிட்டாள். அவளை நேருக்கு நேர் பார்க்க குலசேகர ராஜாவுக்கு தயக்கமாக இருந்தது. பொதுவாக அவரை பார்த்தால் எல்லோரும் விழுந்தெடுத்து கும்பிடுவார்கள். அங்கேயும் அப்படி கும்பிட்டனர். அது அவரையும் சற்று மகிழ செய்தது. அதேவேளை பேச்சை எப்படி ஆரம்பிப்பதில் என்பதில் ஒரு குழப்பம். நல்ல வேளையாக, ஐயா பாத்தீங்களா ஐயா, இது சாகர வயசாயா, அநியாயமா செதுட்டாயா என்று ஒருவர் ஆரம்பிக்க அவர் கைகளை பற்றி ஆறுதல் கூறுவது போல பெருமூச்சு ஒன்றை விட்டார் குலசேகர ராஜா. அப்பொழுது ஜல்லியும் போதிமுத்துவும் கூட மெதுவாக நடந்து வந்து சதீஷின் பிணத்தை பார்த்தனர். போதிமுத்துவுக்கு நெஞ்சை மிக வேகமாக அடைத்தது. ஜல்லி, இவன்தான் என்னை ஏற்காடு கூட்டி போன சதீஷ் என்பவன் என்றான் காதோரமாக. பதிலுக்கு பார்வையிலேயே அமைதியாக இரு என்றான் ஜல்லி. அதற்குள் தன் ஜிப்பாவிலிருந்து ஒரு கவரில் வைத்து எடுத்து வந்திருந்த செக்கை எடுத்த குலசேகர ராஜா அதை அழுதபடி இருந்த சதீஷின் மனைவி முன்னால் நீட்டினார். ஆனால் அவளோ வாங்க மறுத்து விலகி கொண்டாள். குலசேகர ராஜாவுக்கு சுருக்கென்றது. விலகி கொண்ட அவள், அவரை போக சொல்லுங்க, இவர் இங்கு இப்படி இறக்கவே காரணம் இவர்தான். பெரிய தொகை கிடைக்கப் போகுது, நாம் இந்த ஊரை விட்டே போக போறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் இப்போ உலகத்தை விட்டே போயிட்டார். இவரே போன பிறகு எனக்கு பணமா பெருசு? ஆனா ஒண்ணு, இவர் சாவுல இவருக்கும் பங்கு இருக்கு. அந்த பாவம் இவரை சும்மா விடாது என்று வெடித்து அழுதாள். எல்லோரிடமும் சற்று ஸ்தம்பிப்பு. குலசேகர ராஜாவும் அதற்கு மேல் அங்கு நிற்க பிடிக்காமல் திரும்பி நடக்கத் தொடங்கினார். சிறிது தூரம் சென்றவர் தன்னிடம் துக்கம் ததும்ப பேசியவரை திரும்பி பார்த்து அழைத்தார். அவரும் தயக்கத்துடன் ஓடினார். இந்தா, இதுல செக் இருக்கு, அவகிட்ட கொடுத்துரு. ஏதோ துக்கத்துல பேசிட்டா, பாம்பு கடிச்சு செத்துருக்கான், அது கூட தெரியாமல் என்ன குத்தம் சொல்றா பார். இவன் செத்த வருத்தத்தை விட இதுதான் இப்ப எனக்கு பெரிய வருத்தமாயிருக்கு. நல்லதுக்கு காலம் இல்லப்பா. இந்த செக்கை அவகிட்ட கொடுத்துட்டு அப்புறமா என்னை பங்களாவில் வந்து பார், உன்னையும் கவனிக்கிறேன் என்று சற்று புலம்பலோடு செக்கை கையில் திணித்துவிட்டு
விறுவிறுவென்று காரில் ஏறிக்கொண்டு புறப்பட்டார். செக்கை வாங்கியவருக்கோ திகைப்பு. ஜல்லியும் போதிமுத்துவும் கூட ஓடிப்போய் ஆட்டோவில் ஏறிக்கொண்டு அந்த காரை பின்தொடர்ந்தனர். ஆட்டோவுக்குள் போதிமுத்து ஏதோ பேச வாய் எடுத்தான். ஜல்லி வாயில் விரலை வைத்து அமைதியாக வாய் என்றிட ஆட்டோ விடாமல் ஓடி அரண்மனை குடும்ப மாளிகைக்கு வெளியே நின்றது. குலசேகர ராஜா கார் உள்ளே சென்றுவிட வாட்ச்மேன் பெரிய கிராதி கதவை ரிமோட் உதவியுடன் தானியங்கில் மூட செய்தான். வெளியே மதில் சுவர் அருகே நின்றபடி உள்ளே எட்டி பார்த்தான் ஜல்லி. போதிமுத்துவும் பார்த்தான். கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர் நிலப்பரப்பில் மா பலா சப்போட்டா என்கிற மரக்கூட்டங்களுக்கு நடுவே சற்றே கேரள பாணியில் அந்த நாளில் கட்டப்பட்டு இருந்த ராட்சச பங்களா. ஆங்காங்கே மர நிழல்களில் பல கார்கள் நின்று கொண்டிருந்தன. ஜல்லி, மொரட்டு பங்களா, பெரிய காசுக்காரன்தான் போல என்றான் போதிமுத்து. காசுக்காரன் மட்டுமில்ல, மோசக்காரனும் கூட. சரியா சொன்ன. அந்த சதீஷ் பண்டாடி சொன்னதும் சத்தியம். இந்த காசுக்காரனுக்காக வந்தப்போ தான் செத்தான். நல்ல வேலை, நான் தப்பிச்சேன். அது என்னலங்கிறத மறந்துடாத. அட என்ன ஜல்லி அப்படி சொல்லிட்ட? நீதான் இப்ப எனக்கு குலசாமியே. சரி சரி புறப்படு. என்ன ஜல்லி, இவனை கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து என்ன பண்ண போறோம்? புறப்படுங்கிற? அது ஆசான் சொல்வாரு. இவனை எல்லாம் அவரால் தான் கட்டி வளைக்க முடியும். அது சரி, இவன் தான் கொலை பண்ண சொன்னவன். மலையில யார பண்ண சொன்னான்னு தெரிய வேண்டாமா? இரு, ஆங்காரங்கிட்ட கேட்கிறேன் என்ற ஜல்லி காதோறும் 2 கைகளையும் வைத்து கண்களை மூடி ஏதோ முணுமுணுத்தான். அவ ஒரு நாகக்கண்ணி, அவளுக்கு ஒரு இளைய கண்ணி. மேற்கே விளையாடிட்டு இருக்கா பாரு என்கிற ஆங்கார யட்சினி குரல் ஜல்லியின் காதில் ஒலித்து அடங்கவும் வேகமாய் சூரியன் சரிந்தபடி இருக்கும் மேற்கு பக்கமாய் பார்வையை ஓடவிட்டான் ஜல்லி. அங்கே ரத்தியும் தியாவும் பேட்மிண்டன் கோர்ட் ஒன்றில் ஷட்டில் காக் விளையாடிபடி இருந்தனர். ஜல்லி, உள்ளே யார பார்க்க? த விளையாடுறாங்க பார், தாயும் மகளும். ஆமா, அவங்க தான் குறி. குறியும் உள்ளதான் இருக்கு. குறி வச்சவனும் உள்ளேயே இருக்கான். அட கொடுமையே. கோடி கோடியா பணம் சேர்ந்தாலே கொடுமைதான். ஆத்தி, அந்த குட்டி பொண்ணு எம்புட்டு அழகா இருக்கு. ஆனா தலையெழுத்து தப்பாலே இருக்கு. அப்ப 2 பேரும் செத்துருவாங்களா? அவன் கொன்றுவானா? இதுக்கெல்லாமும் பதில ஆசான் தான் சொல்வார். ஏன் ஆங்காரம் சொல்ல மாட்டானா? நீ 80 கிலோ தூக்குவ? எதுக்கு கேட்குற? சும்மா சொல்லு. என்ன, ஒரு 20-30 கிலோவை தூக்குவேன். 100 கிலோவை தூக்குனா முடியுமா? அது எப்படி முடியும்? பயில்வானா இருந்தா ஒருவேளை முடியலாம். அவனுக்கும் ஒரு அளவுண்டு. அப்படித்தான் ஆங்காரனுக்கும் ஒரு அளவு இருக்கு. சரி, இப்போ நமக்கு எது தெரியணுமோ தெரிஞ்சு போச்சு. அடுத்து இதே ஆட்டோல அடிவாரம் போய் இறங்கி மண்டப்பாறைக்கு போய் ஆசான் கிட்ட சொல்லுவோம். மிச்சத்தை அவர் சொல்வார். பேசிக்கொண்டே இருவரும் காத்திருந்த ஆட்டோவில் ஏறினர். ஆட்டோக்காரன் மந்திரித்து விட்ட கோழி போலவே இருந்தான். ஏற்காடு அடிவாரம் போ என்கிற ஜல்லியின் கட்டளையை தொடர்ந்து ஆட்டோவும் புறப்பட்டது. விளையாடி கொண்டிருந்த ரத்தி தியாவை நோக்கி குலசேகர ராஜாவின் ஒரே மகளான மஞ்சுளா என்கிற மஞ்சுவும் பார்த்தாள். பின் செயற்கையான புன்னகையோடு சென்று அவர்கள் விளையாடும் இடத்தை நெருங்கி, குட்டி, நீ நல்லா விளையாடுறேடா, அடுத்து சிந்து நீதான் என்று சொல்லி இதமாய் சிரித்தாள் மஞ்சு. ரத்திக்கு அவள் அப்படி வந்து நின்று பேசியது ஆச்சரியமாக இருந்தது. குட்டி குட்டி, என்னை சேர்த்துக்கடா என்றாள். அடுத்து ரத்தி உடனே தன் பேட்டை அவள் கையில் கொடுத்து, இந்தாங்கக்கா விளையாடுங்க என்றாள். மஞ்சுவும் விளையாட ஆரம்பித்தாள். அதை மாடியில் தன் அறையின் ஜன்னல் வழியாக பார்த்த கணேசனுக்கு அது மிகவே சந்தோஷமான ஒரு காட்சியாக இருந்தது. மதியம் பிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர் பரமானந்தத்தை பார்த்துவிட்டு வந்த நிலையில் இறுக்கமாக இருந்த ரத்தியிடம், எனக்கு இப்ப எதிரி அந்த அருணாச்சலம் எம்பி தான். அவன்தான் ஏதோ பண்ணியிருக்கான், மாமா காரணமில்லை என்று விளக்கமாய் சொன்னதில் அவளிடமும் ஒரு மெல்லிய மாற்றம். அதே சமயம் ஏற்காட்டில் வாழைப்பழ சாமியார் சொன்ன அந்த ஆபத்து ஊர்ஜிதமாகிவிட்டதில் பயம். பயப்படாத, எனக்கு எதுவும் ஆகாது. அதான் எதிரி யாருன்னு தெரிஞ்சிடுச்சே. இன்னைக்கே போலீஸ் ஆஃபீஸரை பார்த்து பேச போறேன் என்றெல்லாம் சொல்லியிருந்ததில் ரத்தி சற்று நிம்மதியானாள். இப்பொழுது தன்னை எப்பொழுது வேண்டா வெறுப்பாகவே பார்த்து வந்த மஞ்சுளா வலிய வந்து சந்தோஷமாக பேசியதில் மேலும் கொஞ்சம் மகிழ்ச்சி. அப்பொழுது போலீஸ் ஜீப் ஒன்றில் ஏற்காடு சப் இன்ஸ்பெக்டர் சாமிக்கனு
பங்களாவினுள் நுழைந்து கொண்டிருந்தார். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமாக வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.